ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதிலீலை பாகம் 1 அத்தியாயம் 5. பகவான் நித்யானந்த பலராமரின் பெருமைகள். நித்யானந்த பிரபு கி வந்தே அனந்த அத்புதைஸ்வர்யம் ஸ்ரீ நித்யானந்தம் ஈஸ்வரம் யஸ்யா ச தஸ்வரூபம் அஜ்ஞேனாபிநிரூப்யதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய் ஸ்ரீ பிரபுபா. முழுமுதற் கடவுளான ஸ்ரீ நித்யானந்த பிரபுவுக்கு நான் எனது வந்தனைகளை அர்ப்பணிக்கின்றேன். அவரது ஐஸ்வர்யம் அற்புதம். அவரது ஐஸ்வர்யம் அற்புதமானதும் எல்லையற்றதுமாகும். அவரது இச்சையினால் ஒரு முட்டாள் கூட அவரது சொரூபத்தினை புரிந்து கொள்ள முடியும். ஜெய் ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்ய ஜய நித்யானந்தா ஜய துவைத சந்திர ஜய கௌர பக்த விருந்தா ஜய துவைத சந்திர ஜய கௌர பக்த விருந்தா. எல்லா புகழும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு குறித்தாகட்டும், எல்லா புகழும் நித்யானந்த பிரபு குறித்தாகட்டும், எல்லா புகழும் அத்வைத ஆச்சாரியர் குறித்தாகட்டும், எல்லா புகழும் ஸ்ரீ கௌர பக்தர் அனைவருக்கும் குறித்தாகட்டும். ஜெய் ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி. यही षट श्लोके कगिला कृष्ण चैतन्य महिमा पंच श्लोके कगी नित्यानंद तत्व सीमा. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யனின் புகழினை நான் 6 ஸ்லோகங்களில் விவரித்தேன். தற்போது 5 ஸ்லோகங்களில் நித்யானந்த பிரபுவின் புகழை விவரிக்க உள்ளேன். சர்வ அவதாரி கிருஷ்ண ஸ்வயம் பகவான் தாரத்வதீய தேக ஸ்ரீ பாலராமா. ஹரே கிருஷ்ணா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா நித்யானந்த பிரபு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற பக்தர்கள் இங்க வந்து அமைதியை காத்து நித்யானந்தருடைய புகழையும் பெருமைகளும் கேட்டு செல்லுமாறு பணிவன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். நித்யானந்த பிரபுக்கு கொஞ்ச நேரம் மொபைல் எல்லாம் சைலண்ட்ல போட்டுருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரின் புகழினை நான் 6 ஸ்லோகங்களில் விவரித்தேன். தற்போது 5 ஸ்லோகங்களில் நித்யானந்த பிரபுவின் புகழை விவரிக்க உள்ளேன். सर्व अवतारी कृष्ण स्वयं भगवान तारत्वदीय देह श्री बालराम. பரமபுருஷரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலமாவார். ஸ்ரீ பலராமர் அவரது 2வது திருமேனியாவார். பூர்ண புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமபுருஷரும் முழுமுதற் கடவுளின் மூல ரூபமும் ஆவார். அவரது முதல் விரிவங்கம் ஸ்ரீ பலராமர் ஆவார். முழுமுதற் கடவுள் தம்மை எண்ணிலடங்கா ரூபங்களை விரிவுபடுத்த முடியும். எல்லையற்ற சக்திகளை கொண்ட அவரது ரூபங்கள் ஸ்வாம்ச என்று கூறப்படுகின்றன. எல்லைக்குட்பட்ட சக்திகளை கொண்ட ரூபங்கள் உயிர்வாழிகள் விபின்னாம்ச என்று கூறப்படுகின்றனர். ஏகை ஸ்வரூபே தேகே பின்ன மாத்திரகாய ஆத்யகாயி யோக கிருஷ்ண லீலா ரசகாயா. இவர்கள் இருவரும் ஒரே சொரூபத்தை கொண்டவர்கள். திருமேனி மட்டுமே வேறுபடுகிறது. கிருஷ்ணரது திருமேனியின் முதல் விரிவாகമായ ஸ்ரீ பலராமர் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக நிலைகளில் அவருக்கு உதவுகிறார். பலராமர் பகவானுடைய ஸ்வயம் ஸ்வாம்ச விரிவங்கம் என்பதால் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கு இடையில் சக்தியில் எந்த வேற்றுமையும் கிடையாது. வேறுபாடு என்பது அவரது உடலமைப்பில் மட்டுமே உள்ளது. முழுமுதற் கடவுளின் முதல் விரிவங்கம் என்ற முறையில் பலராமரே முதல் சதுர்வீகத்தின் முதன்மையான இறைவன் ஆவார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக செயலில் அவரே அவரது தலையாய உதவியாளர். ஜெய் ஸ்ரீ பலராம் பிரபு கி. ஸ்ரீ கிருஷ்ண நவதீபே ஸ்ரீ கிருஷ்ண சந்திர ஸ்ரீ பலராம சங்கே ஸ்ரீ நித்யானந்தா. அந்த மூல கிருஷ்ணர் நவதீபத்தில் ஸ்ரீ சைத்தன்யராக அவதரித்தார். பலராமர் அவருடன் இணைந்து ஸ்ரீ நித்யானந்த பிரபுவாக அவதரித்தார். ஜெய் ஸ்ரீ நித்யானந்த பலராம கி. நித்யானந்த பிரபு கி. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. சங்கர்ஷனா கார்ணோதகசாயி கர்ப்போதசாயி ச தேயோக்திசாயி சேஷஸ்ய கேஷாம்ச கலாச்ச நித்யானந்த ராமாக்யா शरणं ममस्तु. संघर्षण कारण दगशायी गर्भोत्सगशायी तयोक्तिशायी शेषशेषकल नित्यानंद राम शरणं ममस्तु. ஸ்ரீ நித்யானந்த ராமர் எப்போதும் என் நினைவில் நிற்பாராக. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. ஸ்ரீ நித்யானந்த ராமர்
எப்போதும் என் நினைவில் நிற்பாராக. சங்கர்ஷ்ணர் சேஷனாக காரணக்கடலில் கர்ப்பக்கடலிலும் பார்க்கடலிலும் பள்ளி கொண்டுள்ள விஷ்ணுக்களாகிய அனைவரும் அவரது அம்சங்களும் அம்சங்களின் அம்சங்களும் ஆவர். ஜெய் ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி. சில ஸ்வரூப் தாமோதர் கோசாமி பகவான் நித்யானந்த பிரபுவுக்கு தமது மரியாதைக்குரிய வணக்கங்களை செலுத்துவதற்காக இந்த ஸ்லோகத்தினை தம்முடைய கையேட்டில் பதிவு செய்துள்ளார். மேலும் இந்த ஸ்லோகம் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்தின் முதல் 14 ஸ்லோகங்களில் 7வதாகவும் தோன்றுகின்றது. ஸ்ரீ பலராம கோசாயி மூல சங்கர்ஷன பஞ்சரூப தரிக்ரேன கிருஷ்ணேர சேவான. ஸ்ரீ பலராமரே மூல சங்கர்ஷனர் ஆவார். பகவான் கிருஷ்ணரின் சேவைக்காக அவர் இந்த 5 ரூபங்களை ஏற்கின்றார். ஆபேன கரேன கிருஷ்ண லீலா ரசகாய சிருஷ்டி லீலா கர்ஜகாரே தரிச்சாரிகாய. பகவான் கிருஷ்ணரின் லீலைகளில் அவரே நேரடியாக உதவுகிறார். 4 ரூபங்களில் அவர் படைப்பின் காரியத்தினை செய்கிறார். சிருஷ்டியாதிக சேவாத்தார அஜ்ஞான பாலன சேஷரூபே காரி கிருஷ்ணர விவித சேவான. அவர் படைப்பு செயலில் கிருஷ்ணரது கட்டளைகளை நிறைவேற்றுகிறார். சேஷ ரூபத்தில் கிருஷ்ணருக்கு வெவ்வேறு வழிகளில் சேவை செய்கிறார். வருணரை நிபுணர்களுடைய கருத்தின்படி பலராமரே மூல சதுர்வேகத்தில் முதன்மையானவர் ஆவார். அவரே மூல சங்கர்ஷ்ணர். கிருஷ்ணரின் முதல் விரிவங்கமாகிய பலராமர் 5 ரூபங்களில் தம்மை வெளிப்படுத்துகிறார். மகா சங்கர்ஷ்ணர், கார்ணோதகசாயி, கர்ப்போதிசாயி, ஷீரோதகசாயி, சேஷநாகா. இந்த 5 விரிவங்கங்களும் ஆன்மீக மற்றும் பௌதிக உலகங்களின் தோற்றங்களுக்கு பொறுப்பாளர்கள் ஆவர். இந்த 5 ரூபங்களில் பகவான் பலராமர் பகவான் கிருஷ்ணரின் செயல்களில் அவருக்கு உதவுகிறார். இந்த ரூபங்களில் முதல் 4 ரூபங்கள் பிரபஞ்ச தோற்றத்துக்கு பொறுப்பாளர்கள் ஆவர். சேஷநாகரோ பகவானின் அந்தரங்க தோற்றிற்கு பொறுப்பாளர் ஆவார். சேஷரின் மறுபெயர் அனந்தர், எல்லையற்றவர். ஏனென்றால் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுளுக்கு அவர் தமது எல்லையற்ற விரிவுகளின் மூலமாக எல்லையற்ற சேவைகளை செய்து உதவுகிறார். ஸ்ரீ பலராமர் இருப்பு மற்றும் அறிவை சார்ந்த எல்லா விவகாரங்களிலும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் சேவக பகவான் ஆவார். அந்த சேவக பகவானாக பலராமர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவாக அதே சேவையினை இடைவிடாத சங்கத்தின் மூலம் பகவான் ஸ்ரீ கௌரங்கருக்கு ஆற்றுகிறார். ஜெய் ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி. நித்யானந்த பலராம கி. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுரோத்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. संकर्षणा गानोशाई गर्भोशाई पेवदशाई शेषच शंसकलाश नित्यानंद रामाख्य शरणमस्तु. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. तत्सत्. हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा राम राम हरे हरे. जय श्री नित्यानंद प्रभु की. नित्यानंद त्रयोदशी महोत्सव की. नित्यानंद बलराम की. हरे कृष्णा. எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம்.
கௌடிய வைஷ்ணவர்களுக்கு மிக முக்கியமான தினம். யார் கௌடிய வைஷ்ணவர்கள்? யார் கௌடிய வைஷ்ணவர்? நம்மதான் இல்லையா? யாரெல்லாம் கௌடிய வைஷ்ணவத்தை பின்பற்றாங்களோ அவங்கெல்லாம் கௌடிய வைஷ்ணவர்கள். யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரித்து சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ஃபாலோ பண்றாங்களோ, நித்யானந்த பிரபுவையும் சைத்தன்ய மகாபிரபு யாரெல்லாம் பின்பற்றாங்களோ, யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே, யாரெல்லாம் சில பிரபுபாவுடைய அடிச்சோட்டை பின்பற்றாங்களோ அவங்கெல்லாம் கௌடிய வைஷ்ணவர். ஸோ கௌடிய வைஷ்ணவர்களுக்கு 2 பண்டிகை ரொம்ப முக்கியமானது. எத்தனை பண்டிகை? 2 ஃபெஸ்டிவல். 2 festivals வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 பண்டிகை ரொம்ப முக்கியம். ஒன்று கௌர பூர்ணிமா. கௌர பூர்ணிமா என்னது? சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்து கௌரங்கர். பூர்ணிமானா முழு நிலவு. பக்கத்து வீட்டுல யாரா பூர்ணிமான்னு தான் சொல்லிடாதீங்க. பூர்ணிமானா ஃபுல் மூன், சரியா? ஃபுல் மூன், பௌர்ணமி. சோ அந்த பௌர்ணமி இன்னைக்கு யார் தோன்றுனா சைத்தன்ய மகாபிரபு. இன்னும் கொஞ்ச நாள்ல சைத்தன்ய மகாபிரபு அவதார தினம் வரப்போகுது. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி. சைதன்ய மகாபிரபு யாரு? சைதன்ய மகாபிரபு கருணை என்ன? அவர் மேல எப்படி அன்பு செய்யறது? சைதன்ய மகாபிரபு எப்படி புரிஞ்சுக்கிறது? சைதன்ய மகாபிரபு எப்படி சரணடைதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா முதல்ல யார் சரணடையணும்? நித்யானந்த பிரபு சரண். நித்யானந்த பிரபு கருணை இருந்தாதான், நித்யானந்த பிரபுவோடைய கருணை இருந்தாதான் யாருடைய கருணை? சைத்தன்ய மகாபிரபு கருணை. நித்யானந்த பிரபு கருணை இருந்தாதான் யாருடைய கருணை கிடைக்கும்? சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு யாரு? பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு யாரு? கிருஷ்ண சைத்தன்யம். கிருஷ்ணர் தான் யாரோ வந்தாங்க? சைத்தன்ய மகாபிரபு. ஆனா என்ன கலர்ல இருந்தாங்க? கோல்டன் கலர். கௌரங்கா கௌரங்கா கௌரங்கா. சைத்தன்ய மகாபிரபு கோல்டன் கலர், தங்க நிறத்துல பாரு. கோல்டு பாத்திருக்கீங்களா? எல்லாரும் கோல்டு வச்சிருக்கீங்களா? கழுத்துல காதுல தான் போட்டு கோல்டு. இந்த கோல்டு வந்து தங்கம் இருக்கு இல்லையா, அது உருக்கு காய்ச்சினா இன்னொரு கலர் வரும், ஷைனிங்கா இருக்கும். அதான் சைத்தன்ய மகாபிரபு கலர். சைத்தன்ய மகாபிரபு எங்க தோன்றினாரு? எங்க அவதாரம் பண்ணாரு? நவதீப் தாம். எப்படி அவதாரம் பண்ணாரு? ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய நித்யானந்தோ சுகோதிதோ கௌடதேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய நித்யானந்தோ சுகோதிதோ கௌடதேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. சந்திரன், சந்திரன், சந்திரன் மூன், ஃபுல் மூன், பௌர்ணமி. சித்ர சந்திர, சித்ரா மீன் சூர்யா, சன். காலையில 6 மணிக்கு யார் சூரியன் பார்த்திருக்கீங்க? 6 o'clock. காலையில 6 o'clock 6 மணிக்கு சூரியன் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே ஆரஞ்சு கலர்ல, அப்படியே பழம் மாதிரி இருக்கும், ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும் இல்லையா? ரொம்ப அழகா இருக்கும். 11 மணிக்கு அது விஸ்வரூபம் காமிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அடுத்த சம்மர் தொடங்கியாச்சு. 6 மணிக்கு அழகா இருக்கும், போக போக ஆபத்தாயிடும், தாக்கவே முடியாது வெயில் இல்லையா? 6 மணி சூரியன் எப்படி இருக்குன்னா நல்லா வந்து எல்லோ கலர்ல, ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஃபுல் மூன் எப்படி இருக்கும்? பியூர் ஒயிட், அப்படியே அழகா அப்படியே ஒயிட்டா இருக்கும், வெள்ளையா இருக்கும். அந்த மாதிரி சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த பக்கம் சந்திரன் வருது, இந்த பக்கம் சூரியன் வருது, ரெண்டும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? ரெண்டும் ஒன்னா பார்த்தா எப்படி இருக்கும்? சந்திரனும் சூரியனும் ஒன்னா பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும். ஒண்ணு அப்படியே எல்லோ ஃப்ரூட் கலர், ஆரஞ்சு கலர். எது ஆரஞ்சு கலர்? ஃப்ரூட் கலர்ல இருக்கு சூர்யா. சந்திரன் எப்படி இருக்கும்? ஒயிட். அந்த மாதிரி பலராம் வந்து ஒயிட், பலராம் நித்யானந்த ஒயிட், நித்யானந்த வெள்ளை நிறத்துல இருப்பாரு, கௌரங்கர் கோல்டு கலர். 2 பேரும் சேர்ந்து உதிக்கிறாங்க, சந்திரனும் சூரியனும். இங்க என்ன சொல்லிருக்கு சைத்தன்ய சரிதாமிரத்துல? சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, சொல்லுங்க, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா நித்யானந்தா சுகோதிதோ கௌடதேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தா போல. அப்படி வந்து வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல நித்யானந்த பிரபு அவதாரம் பண்ணார். நித்யானந்த பிரபு யாருன்னு படிச்சப்போ பலராம்.
பலராமர் யாரு? பகவான். அப்ப கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணாவுடைய அண்ணா. கிருஷ்ணாவுடைய அண்ணா பலராம். சரியா? சரி, அதுவும் ரைட்டு தான். அப்ப பலராம் யாரு? கிருஷ்ணா. பலராம் யாரு? சரி, கிருஷ்ணாவுடைய அண்ணா. தேவகியோடைய தேவகி சேவை செய்யும் பகவான். என்னங்க, பகவானே போய் பகவானுக்கு சேவை பண்ணுவாருங்களாங்க? என்ன, அவருக்கு சேவை பண்ண யாருமே இல்லைங்களாங்க? அவருக்கு பாவம், பாவம். கோலோ வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ண யாருமே இல்ல போல இருக்கு. அதான் பலராம் சேவை பண்றாரு. அப்படி அர்த்தம். ஏன் பலராமர் கிருஷ்ணருக்கு சேவை பண்றாரு? ஒருத்தர் வந்து சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான், ஒருத்தர் சேவை செய்யும் பகவான். பகவானே அவருக்கு எப்படி சேவை பண்றதுன்னு கத்துக் கொடுக்கிறார். டீச்சர். பலராம் மீன்ஸ் குரு, ஆச்சாரியா. பலராம் யாரு? பலராமர் பகவான் தான், ஆனா டீச்சர், குரு. குரு தத்துவம். கிருஷ்ணாட்டு நிறைய தத்துவம்லாம் வரும். கிருஷ்ணாட்டு நிறைய தத்துவம். விஷ்ணு தத்துவம், குரு தத்துவம், சக்தி தத்துவம், பக்தி தத்துவம், பிரேம தத்துவம், நாம தத்துவம், சோமினி தத்துவம். நிறைய தத்துவம். ஜீவ தத்துவா. நம்ம கிருஷ்ணாவுடைய ஜீவ தத்துவா. நம்ம யாரு? கிருஷ்ணாவுடைய ஜீவ தத்துவா. பலராமர் பலராமர் வந்து கிருஷ்ணாவுடைய டைரக்ட் எக்ஸ்பான்ஷன், கிருஷ்ணனுடைய முழு அவதாரம். ஆனா அவர் குரு தத்துவம். அவர் எப்படி குரு தத்துவா இருக்காரு? அவர் பகவான் தான். பகவானே பகவானுக்கு சேவை பண்றது கத்துக் கொடுக்குறாரு. பகவான் என்ன பண்றாரு? பகவானுக்கு சேவை பண்றது. இப்போ நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறீங்க. இப்ப சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருக்கோம். இந்த ரொம்ப சின்ன கிளாஸ்ல டீச்சர் என்ன பண்ணுவாங்க? எப்படி பாடம் சொல்லி தருவாங்க? டீச்சர் வந்து எப்படி நம்ம பாடம் சொல்லி தருவாங்க? ஒரு ஸ்லேட் எடுத்து, நான் அப்படிதான் படிச்சேன். ஒரு ஸ்லேட் எடுத்து அதுல பென்சில டீச்சர் கையை பிடிச்சு அப்படின்னு போடுவாங்க. ஏன் என் கையை பிடிச்சு டீச்சர் என்ன பண்ணுவாங்க? கையை பிடிச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் அது கீழே சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்ப டீச்சருக்கு பாடம் தெரியாதா? அவன் ஐயோ பாவம், டீச்சருக்கு பாடம் தெரியாத போல, ஆனா அவனை எழுதிட்டு இருக்காங்க இல்லையா? டீச்சருக்கு பாடலாம் தெரியும், நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க எப்படி போடுறது, எப்படி ஆவணா போடுறது. கரெக்டா? டீச்சருக்கு தெரியாம இல்ல, நமக்கு சொல்லி. அதே மாதிரிதான் பலராமர் பகவான் தான். அவர் என்ன பண்றாரு? அவருக்கு வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்றது ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? யாருக்கு? பலராமர். பலராமருக்கு வந்து கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்றாரு? நமக்கு எல்லாம் கத்துக் கொடுக்குறாரு எப்படி கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும். எப்பெல்லாம் கிருஷ்ணர் இந்த பூமியில வராரோ அப்ப பலராமரும் வருவார். நம்ம ரைட்? கரெக்டா? எப்பெல்லாம் கிருஷ்ணர் இந்த பூமியில வராரோ பலராமர் வருவார். சரி, கிருஷ்ணர் ராமரா வந்தப்போ பலராமர் என்னவா வந்தாரு? வெரி குட். பாத்தீங்களா? லக்ஷ்மணா. சரி, அப்ப கிருஷ்ணர் இந்த பூமியில வந்தப்போ பலராமர் என்னவா வந்தாரு? கிருஷ்ணர் இந்த பூமியில வந்தப்போ பலராமர் என்னவா வந்தாரு? பலராமர் தான் வந்தாரு. சரி, கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு வந்தப்போ பலராமர் என்ன வந்தாரு? ஜெய் நித்யானந்த பிரபுக்கு. நித்யானந்த பலராம். சோ நித்யானந்த பிரபு என்ன பண்றாரு? நமக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு எப்படி சேவை பண்ணணும், கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ணணும், கிருஷ்ணன் சைத்தன்ய மகாபிரபு எப்படி அன்பு செய்யணும், சைத்தன்ய மகாபிரபு கருணை எப்படி நம்ம பெறணும்னு கத்து கொடுக்குறாரு, சொல்லி கொடுக்குறாரு. சோ பலராமர் வந்து நித்யானந்த பிரபு வந்தாங்க. அந்த இடம் என்ன இருக்கு? அந்த இடம் என்ன இருக்கு? போனா பார்க்கலாம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பலராமர் நித்யானந்த பிரபு அவதாரம் பண்ணாரு? பலராமர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணாரு? 5000 years before. நித்யானந்த பிரபு அவதாரம் பண்ணாரு 500 years back. just 500 years. இப்பதான் 500 வருஷம். இப்பதான் 500 வருஷம் போயிருக்கு. பலராமர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்காளத்துல ஏக சக்கரான்னு ஒரு தாம் வரும். ஏக சக்கரா. என்ன பேரு? ஏக சக்கரா. ஏக சக்கர தாமுக்கு, பலராமுக்கு. அந்த ஏக சக்கரா யாராவது போயிருக்கீங்களா? சரி, எல்லாம் ஆசைப்படுங்க, ஒரு தடவை போலாம். ரொம்ப அழகான கிராமம். நல்ல ஃபுல்லா எங்க பார்த்தாலும் வயலா இருக்கும். எங்க பார்த்தாலும் வயலா இருக்கும். ரொம்ப அழகான ஒரு கிராமம். எந்த கிராமம்? ஏக சக்கரா. அந்த ஏக சக்கர கிராமத்துல ஹதாய் பண்டிட் ஒருத்தர் இருந்தார். யாரு? ஹதாய் பண்டிட். ஹதாய் ஓஜா, ஹதாய் பண்டிட். அவன் வைஃப் வந்து பத்மாவதி. ஹதாய் பண்டிட், பத்மாவதி. 2 பேரும் கிருஷ்ண பக்தர்கள். 2 பேரும் பகவான் மேல ரொம்ப அனுபவிச்சு, ரொம்ப பெரிய பிராமணம், பெரிய பிராமண குலத்துல வந்தவங்க. 2 பேரும் கிருஷ்ண மேல அனுபவிச்சிருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தான் யாரு குழந்தையா வந்தா? பலராம். என்னவா வந்தாரு?
நித்யானந்த பிரபு, ஜெய் ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி. ஏகசக்கர தாமத்துல அதாய் பண்டிதருக்கும் பத்மாவதிக்கும் நித்யானந்தர் குழந்தையா இருந்தார். அப்படி அழகு. குழந்தையோட கண் இருக்கு இல்லையா, நித்யானந்த பிரபுடைய கண்கள் அப்படியே தாமரை இதழ் மாதிரி காது வரை இருக்கு. யாருடைய கண்கள்? நித்யானந்த பிரபு. அப்படியே பௌர்ணமி நிலவு மாதிரி தேஜஸ், கண்ணெல்லாம் ஜொலிக்குது. அதாய் பண்டிதருக்கும் பத்மாவதிக்கும் நித்யானந்தர் குழந்தையா வரும்போது எங்க பார்த்தாலும் ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களம். நல்ல நதியெல்லாம் நல்லா அப்படியே தண்ணி ஓடுது, கரை புரண்டு ஓடுது. அப்புறம் எங்க பார்த்தா ஸ்டார்ஸ் எல்லாம் ஆஸ்பீஷியஸ், நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப மங்களமா இருக்கு. எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் பிராமணர்கள் சந்தோஷமா இருக்காங்க. யாருக்கும் எந்த கஷ்டம், ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா நித்யானந்த பிரபு இந்த பூமியில வர்றாரு, பலராமரே இந்த பூமியில வர்றாரு. அப்ப எவ்வளவு மங்களம். நித்யானந்த பிரபு கிருஷ்ணர்னாலே மங்களம் தான். பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். கிருஷ்ணா தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், பவித்ர மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அப்போ நித்யானந்த பிரபு ஏகசக்கரதாம்ல இந்த பூமியில வந்தார். சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டார். இப்போ நித்யானந்த திரையோதசி, நித்யானந்தருடைய அவதாரம் முன்னாடி வந்ததா, சைத்தன்யோட அவதாரம் முன்னாடி வந்ததா? அப்போ நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி அவதாரம் பண்ணார். நித்யானந்த திரையோதசி. திரையோதசின்னா என்ன தெரியுமா? 13th டே. ஏகாதசினா 11th டே. ஏகாதசினா 11வது நாள், துவாதசினா 12வது நாள், திரையோதசினா 13ஆம் நாள். ஏகாதசி செலிப்ரேட் பண்ணுமா? இந்த வாரம் ஃபுல்லா ஃபெஸ்டிவல் தான். ஏகாதசி செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வராக துவாதசி, அத்வைத பிரபுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அத்வைதோட அப்பியரன்ஸ் டே. அத்வைத பிரபு யாரு? அவர் மகாவிஷ்ணு. அத்வைத பிரபு எதுக்கு இந்த பூமியில வந்தாரு? அவரும் பக்தி அத்வைத ஆச்சாரியா. அத்வைத ஆச்சாரியா. அத்வைதனா ஒரு பகவான் வேறானவல்ல, ஆச்சாரியனா குரு. அத்வைத ஆச்சாரியா. அவரு அத்வைதருடைய பிரார்த்தனையால தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில வந்தார். அத்வைத பிரபுடைய 2 பிரபு ஒரு மகாபிரபு. எத்தனை பிரபு? 2 பிரபு ஒரு மகாபிரபு. யாரு 2 பிரபு? அத்வைதர், நித்யானந்தர். 2 பிரபு. இந்த 2 பிரபு என்ன பண்றாங்க? ஒரு மகாபிரபு சேவை பண்றாங்க இல்லையா? இந்த 2 பிரபுவும் ஒரு மகாபிரபுக்கு சேவை பண்றாங்க. அத்வைத பிரபு கி, நித்யானந்த பிரபு கி, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கி. 2 பிரபுவும் ஒரு பிரபுக்கு. இந்த 2 பிரபுவும் பகவான் தான். மகாவிஷ்ணு பகவான் தான், பலராமர் நித்யானந்தரும் பகவான் தான். இந்த 2 பகவானும் சேவை பண்ணக்கூடிய பகவான். ஒருவர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான், இருவர் சேவை செய்யும் பகவான். அத்வைதரும் நித்யானந்தரும் சேவை செய்யும் பகவான், கிருஷ்ண சைத்தன்யர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அப்ப பகவானே இந்த பூமியில கிருஷ்ண பக்தி எவ்வளவு முக்கியம், பகவானுக்கு பக்தி செய்யறது எவ்வளவு முக்கியம், நாம ஜெபம் எவ்வளவு முக்கியம், பகவானுக்கு சேவை பண்றது, பகவானுக்கு மட்டும் இல்ல வைஷ்ணவருக்கு சேவை பண்றது எவ்வளவு முக்கியம் சொல்லித்தர. ரைட்? சோ நித்யானந்த பிரபு பகவானுக்கு சேவை பண்றது சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. ரொம்ப கருணை வாய்ந்தவர் நித்யானந்த பிரபுனா. ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த. கருணைனா கருணை, அப்படி ஒரு கருணை. அதான் ஒரு ஆச்சாரியர் பாடுறார் நம்மளுடைய சம்பிரதாயத்துல. லோச்சன் தாஸ் தாக்கூர் ஒரு பூர்வாச்சாரியர், லோச்சன் தாஸ் தாக்கூர். அவர் ரொம்ப அழகா பாடுறார். பரம கருணா பகுதுய் ஜனா நிதாய் கௌரச்சந்திரா. பரம கருணா, ரொம்ப 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 கருணை வாய்ந்தவங்க. யார் 2 பேரு? நிதாய் கௌரச்சந்தர். ஜெய் நிதாய் கௌரச்சந்தர் கி. பரம கருணா பகுதுய் ஜனா நிதாய் கௌரச்சந்திரா சபாவதாரா சரசிரோமானி. எல்லா அவதாரங்களுக்கும் சிறந்தவங்க, சிறப்பானவங்க, சிகரம் போல. எதுக்கு வந்தாங்க 2 பேரும்? சரிங்க, எதுக்குங்க 2 பேரும் வந்தாங்க? எதுக்குங்க சைத்தன்யர் வந்தாரு? எதுக்கு நித்யானந்தர் வந்தாரு? எதுக்கு 2 பேர் வந்தாங்க? ரொம்ப அழகா சொல்றாரு. கேவல ஆனந்தம், வெறுமனே நமக்கு சந்தோஷம் கொடுக்கிறது தான். இங்க எவ்வளவு பேருக்கு சந்தோஷம் வேணும்? அது பொட்டிக்கடையில கிடைக்காது. பொட்டிக்கடையில, சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில கிடைக்காது. சந்தோஷம் என்ன? எங்க வரணும்? ரோபார்ட் வரணும், இஸ்கான் வரணும். இங்க வந்தா கருணை கிடைக்குது, அளவில்லாத கருணை, பரம கருணா. 2 பேர் இருக்காங்க கை தூக்கிட்டு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம்.
அப்ப லோச்சன் தாஸ் தாக்கூர் சொல்றாரு, இந்த 2 பேர் இருக்காங்களே, சைத்தன்ய நித்யானந்த, 2 பேரும் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பரம கருணா பகுதுயி ஜனா இதாய் கௌரச்சந்திரா சபா அவதாரா சரசிரோமானி கேவல ஆனந்த கண். வெறுமனே சந்தோஷம். சும்மா இங்க வந்தாலே ஜாலி தான், இங்க வந்தாலே ஜாலி, ஹாப்பி. என்ன ஹாப்பி? கீர்த்தன், சாண்டிங், பிரசாதம், அவ்வளவுதான். இது போய் அங்க போர் அடிக்குமா? கீர்த்தன் பாடுறதுக்கும் வெரி குட். கீர்த்தன் பாடுறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு, பிரசாதம் சாப்பிடுறது, இதுல என்ன கஷ்டம்? கீர்த்தன் பண்ண வாய் வலிக்குமா? பிரசாதம் சாப்பிட்டா வயிறு வலிக்குமா? டான்ஸ் ஆனா கால் வலிக்குமா? இன்னும் சரி, அப்ப பாக்கலாம். இந்த கிளாஸ் முடிஞ்சது எவ்வளவு பேர் கீர்த்தன் பாருங்க, டான்ஸ் ஆடுறீங்க பாருங்க. மாறிக்கிட்டீங்களா? சோ கேவலானந்த கண்டா பரம கருணா பருதுயி ஜனா நிதாய் கௌரச்சந்திரா சபாவதாரா சரசிரோமணி கேவலானந்த கண்ட. வெறுமனே சந்தோஷம். சரிங்க, அவங்க என்னங்க சொல்றாங்க அப்படி? சரிங்க, 2 பேர் வெறும் சந்தோஷம் கொடுக்குறாங்க. என்னதான் சொல்றாங்க? பஜோ பஜோ பாய் சைத்தன்ய நிதாய். இங்க 2 பேரும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? சைத்தன்ய நித்யானந்தரும் பகவானுடைய நாமத்தை பாட சொல்றாங்க. என்ன பாட சொல்றாங்க? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம் ராம். வெறுமனே பகவானை பார்த்து கீர்த்தனை பாட சொல்றாங்க. சரிங்க, அதுக்கு ஏதாவது பே பண்ணணுமா? ஏதாவது கொடுக்கணுமா? அதுக்கு என்னங்க, சும்மா தராங்களா இல்ல ஏதாவது பே பண்ணணுமா? இந்த உலகத்துல சும்மா ஏதாவது கொடுத்தா அதுக்கு வேல்யூ இருக்காது. வாங்கி குப்பையில போட்டு வச்சிருவாங்க, இல்ல அப்படி பத்திரமா வச்சுக்குவாங்க. இப்ப பகவத்கீதை ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா படிச்சு வீட்டுல வச்சுக்குவாங்க, படிக்கவே மாட்டேன். காசு கொடுத்து வாங்கினா, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், என்ன இருக்கு பாக்கணும் இல்லையா? சும்மா வாங்கல, காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் இல்லையா? காசு கொடுத்து வாங்க ரொம்ப பத்திரமா வச்சுக்குவாங்க. சும்மா குடிச்சா தூக்கி போட்டுரும். அப்போ இந்த 2 பேரும் வெறுமனே சந்தோஷம் கொடுக்குறாங்க. அப்ப சந்தோஷம் எப்படி கிடைக்குது? இவங்க 2 பேர் ஜெபம் பண்ண சொல்றாங்க, ரொம்ப நம்பிக்கையோட. எப்படி ஜெபம் பண்ண சொல்றாங்க? நம்பிக்கையோட. சரிங்க, அதுக்கு ஏதாவது பே பண்ணுமா? ஹரே கிருஷ்ண மந்திரம் சும்மாவா கொடுக்குறாங்க இவங்க? 2 பேர் ஹரே கிருஷ்ண மந்திரம் சும்மா கொடுக்குறாங்களா? இல்ல இல்ல, நீங்க பே பண்ணணும். என்ன பே? என்ன கொடுக்கணும்? அதுக்கு என்ன கொடுக்கணும்? விஷயா தியா சிரா கி மாஜியா முகே போலோ ஹரி ஹரி. அது என்ன சொல்றாங்க? இந்த பௌதிக ஆசைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை விட்டுருங்க. எதை விட்டுறணும்? பௌதிக ஆசை. பௌதிக ஆசைன்னா என்னது? பௌதிக ஆசைனா கிருஷ்ணரை மறந்துட்டு எதெல்லாம் ஆசைப்படுவோம், பௌதிக ஆசை. கிருஷ்ணரை மறந்துட்டு நான் அனுபவிக்கணும், எனக்கு வேணும், என்னுடையது அப்படின்னு நினைச்சா பௌதிக ஆசை. புலன்களை திருப்திப்படுத்த நினைக்கிறது. சோ கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தா அது ஸ்பிரிச்சுவல். அப்போ பௌதிக ஆசையை விட்டுறணும். என்ன சொல்றாங்க 2 பேரும்? பௌதிக ஆசையை விட்டுடுங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. நம்ம விட்டுட்டோமா? விட்டவே மாட்டேங்கிறோம், பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். பௌதிக ஆசைலாம் அப்படி ஈஸியில விட முடியாதுங்க. நீங்க என்னங்க கோயிலுக்கு போய் உட்காந்துட்டீங்க, எங்களெல்லாம் விட முடியாதுங்க இல்லையா? நீங்க என்னங்க, உங்களுக்கு எல்லாம் என்னங்க, ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு கோயில போயிட்டீங்க, எங்களை மாதிரி இருங்க தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாம் என்னங்க, எங்களை மாதிரி இருந்து பாருங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நோ, யார் வேணாலும் சந்தோஷமா இருக்கலாம். எங்க இருந்தாலும், யார் வேணாலும் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம். எப்படி? யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ணோ உபதேஷ் அமாரா கே குரு ஹோயா தாரே தேஷ். நீங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும் கிருஷ்ணா பத்தி சொல்லணும். நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லணும்? கிருஷ்ணா பத்தி சொல்லணும். சார்கார் பத்தி சொல்லக்கூடாது, கிருஷ்ணா பத்தி சொல்லணும். வேலைக்கு போற இடத்துல என்ன சொல்லணும்? கிருஷ்ணா பத்தி சொல்லணும். சினிமா ஆக்டர் பத்தி சொல்லக்கூடாது. அப்புறம் பிசினஸ் பண்ற இடத்துல என்ன சொல்லணும்? கிருஷ்ணா பத்தி. எங்க போனாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, யாரு தேக்கோ தாரிக்காகோ கிருஷ்ணோபதேஷ் அப்படின்னு அப்படி பண்ணினீங்கன்னா நீங்க எல்லாருக்கும் குருவா இருக்கலாம், எல்லாருக்குமே குருவா இருக்கலாம். அப்படின்னு நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். இது யார் சொன்னா? சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. கரெக்டா? அப்போ நித்யானந்தபுரம் என்ன பண்ணாரு? அவர் சின்ன குழந்தை, யமுனாவோட சின்ன குழந்தை. யமுனாக்கு என்ன வயசு ஆச்சு? 6 8. யமுனாக்கு 8 வயசு ஆயிடுச்சு. நித்யானந்தருக்கு 5 வயசு தான் இருக்கும். எத்தனை வயசு? அப்ப நித்தாய்னு கூப்பிடுவாங்க. நித்யானந்தர் என்னன்னு கூப்பிடுவாங்க? நித்தாய். கௌரங்கர் என்னன்னு கூப்பிடுவாங்க? நிமாய். ஜெய் நிமாய், ஜெய் நிமாய், ஜெய் நிமாய், ஜெய் நிமாய், ஜெய் நித்தாய். ஒருத்தர் நிமாய், ஒருத்தர் நித்தாய்.
சோ நித்தாய் யாரு? நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு 5 வயசு குழந்தையா இருந்தப்போ அவர் எல்லாருமே செல்லமா நித்தாய் கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிடுவாங்க? எங்க கோயில கூட ஒரு நித்தாய் இருக்காரு, எங்க கோயில ஒரு கௌரங்கன் இருக்காரு, நித்தாய் இருக்காரு. அதுக்கப்புறம் டெய்லி ஒரு கௌரவ நித்தாய் இருக்காங்க. இங்க 2 கௌரங்க 2 நித்யானந்தர் இருக்கு. நம்ம டெம்பிள்ல 2 கௌரங்கா 2 நித்தாய், ரைட்டா? கோசாலில ஒரு கௌர நித்தாய், ஆல்டர்ல ஒரு கௌர நித்தாய். ஜெய் கௌர நித்தாய்க்கு. சோ நித்தாய் குழந்தை, சின்ன குழந்தை, 5 வயசா இருக்கும். எல்லாம் நித்தாய் கூப்பிடுவாங்க. நித்தாய் என்ன பண்ணுவார் தெரியுமா? 5 வயசு குழந்தை என்ன பண்ணுவாங்க? 5 வயசு குழந்தை என்ன பண்ணும்? விளையாடும். கார் வச்சு விளையாடும், சொப்பு ஜாமான வச்சு விளையாடும். இப்ப குழந்தைகள் செல்போன் வச்சு விளையாடிட்டு இருக்கு. செல்போன் கொடுத்தாலும் சாப்பிடறேன்னு சொல்லுது. நீ அப்படிதானே இல்லையா? பரவாயில்ல, வெரி குட். இப்ப குழந்தைகள்லாம் செல்போன் கொடுத்தாலும் சாப்பிடுவோம். நித்தாய் என்ன பண்ணுவார் தெரியுமா? நித்தாய் 5 வயசு குழந்தையா இருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுவார். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு டிராமா போடுவார். என்ன பண்ணுவாரு? டிராமா, நிறைய டிராமா போடுவார். வாமன லீலா, ராமலீலா, கிருஷ்ண லீலா, சோமனி லீலாஸ் எல்லாம் டிராமா போடுவார், நாடகம் போடுவார். வாமனமூர்த்தி மாதிரி, நித்யானந்தர் வாமனர் மாதிரி வேஷம் போட்டுக்குவார். ஒரு ஃப்ரெண்டு பலி மகாராஜ் மாதிரி. வாமனர் என்ன பண்ணாரு? பலி மகாராஜ் தானம் கேட்டு போனாரு. அப்ப நித்யானந்த போய் தானம் கேட்டு போற மாதிரி வாமனர் மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு உடையெல்லாம் வச்சுட்டு வாமனமூர்த்தி மாதிரி போவார். அங்க பலி மகாராஜ் ஒரு ஃப்ரெண்டு நித்யானந்த வாமனர் ரூபம் போட்டு வேஷம் போட்டு இருப்பாரு. ஒரு ஃப்ரெண்டு என்னவா இருப்பாரு? பலி மகாராஜ். இது ஒரு லீலா. அதுக்கப்புறம் ஒரு லீலையில கிருஷ்ணா கோவர்தன் மலை குறையா பிடிக்கிறது, பூதனாவோட சண்டை போட்டு பூதனையை கொண்டது, நல்ல டிராமா. அப்ப ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? நித்யானந்தர் நித்தாய் இருக்கார் இல்லையா குழந்தை, ராமருடைய லீலை, ராமாயண கதை டிராமா போட்டாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நித்யானந்தரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணாங்க? ராமாயணம். சோ ராமாயணத்துல நித்யானந்தர் யாருடைய கேரக்டர் நடிக்கிறார்? லக்ஷ்மணா நடிக்கிறார். நித்யானந்தர் யாரும் நடிக்கிறாரு? லக்ஷ்மணா. சோ என்ன ஆயிடுச்சு? யுத்தம் நடக்குது. இந்த டிராமா இதெல்லாம் நாடகம் போட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்ல நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நித்தாயும் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டேஜ்ல டிராமா போற. எத்தனை வயசுல? 5 வயசுல டிராமா போட்டு இருக்காங்க. எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நித்யானந்தர் என்ன பண்ணாரு? லக்ஷ்மண வேஷம் போட்டுட்டாரு. அப்ப என்ன ஒரு நாள் லக்ஷ்மணாவுக்கு சண்டை வரும். லக்ஷ்மணாவுக்கும் இந்திரஜித்துக்கும் சண்டை வரும். இந்திரஜித் யார் தெரியுமா? மேகநாதர். இந்திரஜித் யாரு? ராவனுடைய பையன். ராவனுடைய பையனுக்கு யாருக்கு சண்டை வந்தது? லக்ஷ்மணனுக்கு. யுத்தம் நடக்குது இல்லையா? ராவணனுக்கு ஒரு யுத்தம் நடக்குது இல்ல? அதுல லக்ஷ்மணா இந்திரஜித் கூட சண்டை போட்டு இருப்பாரு. அப்படி சண்டை போடும் போது என்ன ஆகும்னா, லக்ஷ்மணாவை இந்திரஜித் ஒரு அஸ்திரம் போட்டு லக்ஷ்மணா மயங்கி விழுந்துருவாரு. இந்திரஜித் ஒரு அஸ்திரம் போட்ட உடனே லக்ஷ்மணன் என்னவாரு? மயங்கி விழுந்துருவாரு. அப்ப என்ன பண்றது? லக்ஷ்மணன் பேச்சு மூச்சே இல்ல, ஆல்மோஸ்ட் டெட். அப்படியே உயிரே இல்லாம இருக்காரு. யாரு? என்னது? வெரி குட். சோ லக்ஷ்மணன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரா? அப்ப ஜாம்பவான் சொல்லுவாரு, இப்ப லக்ஷ்மணனுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும், லக்ஷ்மணனுக்கு உடனே வைத்தியம் பார்க்கணும், நிறைய மூலிகை எல்லாம் வேணும். இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப டாக்டர் வயிறு கிழிச்சிருவான். அப்ப என்ன பண்ணாங்க? மூலிகை வச்சு குணப்படுத்திடுவாங்க. சரியா? அப்போ இந்த லக்ஷ்மணனுக்கு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரா? அப்ப ஜாம்பவான் சொல்றாரு, நிறைய மூலிகை எல்லாம் வேணும், யாராவது இமயமலையில போய் மூலிகை எல்லாம் எடுத்துடுவாங்க. அப்ப யார் போனா? ஜெய் ஹனுமான் கி ஜெய் ஹோ, ஜெய் ஸ்ரீராம். அப்படியே ஒரு ஜம்ப்ல போறாரு ஹனுமான். எங்க போனாரு? இமயமலையில் போய் இந்த சஞ்சீவி மலை, சஞ்சீவினி ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகை சாறு போட்டா, சாறு அதை ஜூஸ் பண்ணா, அது நுகர்ந்தாலும் சாப்பிட்டாலும் குணமாயிடும், எல்லா வியாதியும் போயிடும். அந்த சஞ்சீவி நல்ல நீண்ட ஆயுள் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ என்ன ஆச்சு? டிராமால இது டிராமா யார் போட்டு இருக்கா? நித்தாய் டிராமா போற. நித்தாய் என்னவோ நடிக்கிறாரு? லக்ஷ்மணா. அப்போ ஒரு நித்தாய் லக்ஷ்மணா இருக்காரு. ஒரு ஃப்ரெண்டு ஜாம்பவான் வேஷம் போட்டு இருக்காரு. ஒரு ஃப்ரெண்டு ஹனுமான் வேஷம் போட்டு இருக்காரு. இப்போ நித்தாய் லக்ஷ்மணா கீழே தரையில படுத்திருக்காரு. என்ன ஆச்சுன்னா, அடுத்த சீனை மறந்துட்டாங்க. யார் மறந்துட்டாங்க? நித்தாயோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடக்கணும்? இப்ப நித்தாய் எந்திரிக்கணும், அதாவது லக்ஷ்மணன் எந்திரிக்கணும். லக்ஷ்மணன் எந்திரிக்கணும் என்ன பண்ணணும்? மூலிகை எடுத்துன்னு வரணும். என்னாச்சு? நித்தாய் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. நித்தாய் படுத்திருக்காரு. லக்ஷ்மணாவுடைய கேரக்டர் பண்றாரு இல்லையா, லக்ஷ்மண ரோல். லக்ஷ்மணா தரையில விழுந்திருக்காரு. அந்த அம்பு காயம், அந்த அஸ்திரம் தாக்கி லக்ஷ்மணா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. லக்ஷ்மணாவுடைய மூடு, நித்தாய்க்கு லக்ஷ்மணுடைய மனோபாவம்
ஏன்னா நித்தாய் யாரு? லக்ஷ்மணா இல்லையா? சோ அந்த லீலையில் போய் நித்தாய் லட்சுமணே ஆயிடுவார். லட்சுமணுடைய பாவத்துல அப்படியே மயங்கி விழுந்துருவார். இவங்க இந்த பசங்களை நித்தாய் நித்தாய் எழுந்துறாங்க, அவன் எந்திரிக்க மாட்டேங்குது. பசங்களை எழுந்துரு எங்கன்னா எந்திரிக்கல. அப்புறம் அந்த டிராமா பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு, டேய் அடுத்த சீன் என்னடா? அடுத்த சீன் ஹனுமான் சஞ்சீவ் மலை தூக்கிட்டு வரணும். அப்பதான் நித்தா எந்திரிப்பா. அவன் படுத்துட்டு இருக்கான், எந்திரிக்கவே இல்லை. பேச்சு மூச்சு அப்படி மயங்கி போயிட்டாரு. உடனே என்ன பண்ணாரு, இந்த ஹனுமான் வேஷத்தை போட்டு இருக்கிற அந்த ஃப்ரெண்டு வந்து மலையை தூக்கிட்டு வர்றாரு. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு மலையை வைக்கிறாரு. ஜாம்பவான் மூலிகை போறாரு. அப்பதான் நித்தா எந்திரிக்கிறாரு. ஜெய் ஸ்ரீ நித்யானந்த பிரபுக்கு. அப்படியே அந்த லீலையில அப்படியே மயங்கி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாம் கேக்குறாங்க, இப்போ 5 வயசு குழந்தை இப்ப யமுனாட்ட போய், யமுனா உனக்கு கிருஷ்ணா ஸ்டோரியில யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா யமுனா என்ன சொல்லுவா? யமுனா கூப்பிட்டு உனக்கு கிருஷ்ணாவுடைய ஸ்டோரியில யார் சொல்லி கொடுத்தான்னு என்ன சொல்லுவா? அம்மா சொல்லி கொடுத்தா இல்ல அப்பா சொல்லி கொடுத்தாங்க. நித்தாய் கிட்ட கேட்டாங்க. நித்தாய் உட்கார வச்சு, ஏய் நித்தாய், நீ உனக்கு 5 வயசு தான் ஆச்சு, எல்லாம் உட்காந்துருக்கா. நித்தாயோட அப்பா அம்மா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நித்தாயை சுத்தி எல்லாம் உட்காந்து. நித்தாய் ரொம்ப அழகா இருப்பார். நித்தாய் வந்து ரொம்ப அழகு, அப்படி பௌர்ணமி நிலவு மாதிரி தாமரை போல கண்ணு, அப்படி ப்ளூ ட்ரெஸ் போட்டிருப்பார். அப்படி முடியெல்லாம் சுருள் அழகா இருக்கும். கண்ணெல்லாம் அப்படி பன்னு மாதிரி இருக்கும். கண்ணெல்லாம் எப்படி இருக்கும்? பன்னு மாதிரி இருக்கும். இந்த லிப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கோவை பழம் மாதிரி இருக்கும். பிம்பா அந்த செரி ஃப்ரூட் மாதிரி இருக்கும். புருவெல்லாம் அப்படி வில்லு மாதிரி இருக்கும். அப்படி பியூட்டி. நித்தாய் வந்து அப்படி அழகு. அந்த குழந்தை யார் பார்த்தாலும் எடுத்து மடியில் வச்சுக்கணும்னு தோணும். அப்படியே முத்தம் கொடுக்கணும்னு தோணும். அப்படி அழகு. நித்தாயோட அப்பா வந்து குழந்தைய மடியில வச்சிருந்தாரு. ஏய் நித்தாய், உனக்கு யாரும் இந்த கதையில சொல்லி கொடுத்தா? நான் சொல்லி கொடுக்கவே இல்லையே. அம்மாவும் சொன்ன, நானும் சொல்லி கொடுக்கலையே. அப்ப வேற யாரும் சொல்லி கொடுத்தா? யாருமே சொல்லி கொடுக்கல. நித்தாய் உனக்கு யாரும் சொல்லி கொடுத்தா? நித்தாய் என்ன சொன்னா தெரியுமா? யாருக்கு தெரியும்? இதெல்லாம் என்னுடைய லீலைகள், இதெல்லாம் என்னுடைய லீலைகள். கரெக்டா இல்லையா? நித்யானந்த பிரபுக்கு. அது மாதிரி குழந்தையா இருக்கச்சே வந்து நித்யானந்தர் எப்பவுமே கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டுட்டே இருப்பார். சாண்டிங் பண்ணுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. 5 வயசுல இருந்து விளையாட்டுலே கிருஷ்ணனுடைய டிராமா தான். யார்ட்டையும் சண்டை போட மாட்டாரு, வம்புக்கு போக மாட்டாரு, குறை சொல்ல மாட்டாரு, அம்மாவை தப்பா பேச மாட்டாரு, அப்பாவை சண்டை போட மாட்டாரு. ரொம்ப ஹம்பிள், ரொம்ப பணிவார். யாரு? நித்தாய் வந்து எப்பவுமே கிருஷ்ணனே நினைச்சிட்டு இருப்பார், சாண்டிங் பண்ணிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, நித்யானந்தருடைய அப்படி இப்படி அவரு சைத்தன்யமா அப்படி லீலைகள்லாம், கிருஷ்ண லீலைகள்லாம் நடிச்சுட்டு டிராமாலாம் போட்டிருக்காரு இல்லையா. அப்போ ஒரு நாள் அவங்க ஊருக்கு ஒரு சாது வந்தார், ஒரு சன்னியாசி. அவரு பல கிராமங்கள்ல போயிட்டு அந்த சன்னியாசி என்ன பண்ணாரு, ஏகச்சக்கராக்கு வந்தார். ஏகச்சக்கரால வந்த உடனே நித்யானந்தோட அப்பா யாரு? அதாய் பண்டிட். அவர் வந்து இந்த சன்னியாசி வந்தோடனே ரொம்ப வெல்கம் பண்ணி, ரொம்ப பணிவாட்ட போய் பிரார்த்தனை பண்ணி, நீங்க வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வாங்க, நீங்க வந்து எங்க ஊருக்கு வந்து நாங்க செஞ்ச பாக்கியம், உங்களை தரிசனம் பண்ணது, உங்களை மாதிரி ஒரு சாது, ஒரு வைஷ்ணவர், ஒரு சன்னியாசி, உங்களை தரிசனம் பண்ணது நாங்க செஞ்ச பாக்கியம், தயவுசெய்து நீங்க எங்க வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வரணும் அப்படின்னு கேட்டார். யாரு? அதாய் பண்ணி. சோ நித்யானந்த இந்த சன்னியாசி வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட போனாரு. எல்லாம் பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி சன்னியாசி வர்ஷிப் பண்ணாரு. அப்புறம் அந்த சன்னியாசிட்டு கேட்கிறாரு நித்தாயோட அப்பா, உங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணுமா? உங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணுமா? அப்ப என்ன சொன்னாரு சன்னியாசி? யாருக்கா தெரியுமா? நான் வந்து ஒரு சன்னியாசி. ஓ அதாய் பண்டிட், நான் ஒரு சன்னியாசி, எனக்கு அசிஸ்டன்டே இல்லை. சன்னியாசிக்கு அசிஸ்டன்ட் வேணும், அவருடைய தண்டம் எடுத்துக்கிறதுக்கு, அவருக்கு பிரசாதம் எடுத்துக்கிறதுக்கு, அவருடைய ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு. சன்னியாசி சர்வ் பண்றதுக்கு ஒரு சர்வெண்ட் வேணும், ஒரு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி வந்து சன்னியாசிக்கு சேவை பண்ணுவாங்க. முன்னால என்ன பண்ணுவாங்க? பிரம்மச்சாரி என்ன பண்ணுவாங்க? சன்னியாசிக்கு சேவை பண்ணுவாங்க. சன்னியாசி போகும்போது கூடயே போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சேவை பண்ணுவாங்க. அவருக்கு நிறைய சாஸ்திரம்லாம் படிச்சுக்குவாங்க. அப்போ சன்னியாசி சொன்னாரு, எனக்கு கூட யாருமே இல்லை, நான் தனியா போயிட்டு இருக்கேன், எங்க போனாலும் எனக்கு அசிஸ்டன்டே இல்லை, ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. சரி நான் என்ன பண்ணணும்? உங்க பையனை என் கூட அனுப்பிச்சிருக்கீங்களா? உங்க பையனை என் கூட அனுப்பிச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கும்? இப்ப வந்து ஹரியோட வீட்டுக்கு போய், நான் போய் ஹரி வீட்டுல போய், கோயில் எனக்கு சேவை பண்றதுக்கு யாருமே இல்லை, ஹரி எங்க கோயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னா அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு? கழுத்து குளிச்சு என்ன வெளியே தள்ளிடுவாரு இல்லையா? ஏதோ சரி பிரபு வீட்டுக்கு வந்தாரு, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கலாம், வேணா 2 பழம் கொடுக்கலாம். பையன் எல்லாருக்கும் முடியுமா? அதெல்லாம் அனுப்பவே மாட்டேன்.
சரி ஹரி, பிரபு கூப்பிடுறாரு, போயிட்டு வா. ஓ மால போ, பிரபு கூட போயிடு. அனுப்பிச்சிருவாங்களா? அனுப்பவே மாட்டாங்க. ஹரிதான் வரேன்னு சொல்லுவானா? ஐயோ, பிரபு கூட போனா செல்போன் பார்க்க முடியாது, டிவி பார்க்க முடியாது, சாண்டிங் பண்ணுங்க சொல்லிட்டு இருப்பாரு. அப்பா வேண்டாம், அப்பா அனுப்பிச்சாலும் பையன் போக மாட்டான். ஐயோ வேண்டாம், அனுப்பிச்சிடாதீங்க அவரு கூட. அங்க போனா சாண்டிங் பண்ணிருப்பாரு, பகவத்கீதா படிப்பாரு, ஸ்லோகா படிப்பாரு இல்லையா? இதுதான் நம்ம கண்டிஷன்ட் லைஃப். we are all conditioned soul. நம்மள கட்டுண்ட ஆத்மாக்கள், கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கு. இந்த அப்பா அதாய் பண்டிதர் இருக்கா இல்லையா? அதாய் பண்டிதருக்கு நித்யானந்த தான் உயிர், ஆன்மா. அவருக்கு அவர் தான் உயிர். நித்தாயை பிரிச்சு இருக்கவே முடியாது. அவருக்கு மட்டும் இல்ல, ஏகச்சக்கரால யாராலும் நித்தாயை பிரிஞ்சிருக்க முடியும். அவ்வளவு அழகு, அவ்வளவு அன்பு, எளிமை, பணிவு, ரொம்ப ரொம்ப அழகான குழந்தை. யார் பார்த்தாலும் நித்தாய் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பேற்பட்ட நித்தாய அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் என் கூட அமைச்சிருக்குன்னு சொன்னாரு. அழகாரு. ஒரு சன்னியாசி வேற கேட்டுட்டாரு, முடியாதுன்னு சொல்ல முடியாது. சன்னியாசி கேட்டு முடியாதுன்னு சொன்னா அபராதம் ஆயிடும் இல்லையா? அவர் வீட்டுக்கு ஒரு சாது வீட்டுக்கு வந்துட்டு கேட்டுட்டாரு, இல்லன்னு சொல்ல முடியாது. அனுப்புறதுக்கு மனசு இல்ல, அழற. இந்த மாதிரிதான் ஒருத்தருக்கு நடந்தது. யாருக்கு நடந்தது? தசரத். தசரத் யார் கேட்டா ராமாயணம் கூட அனுப்புங்கன்னு? விஸ்வாமித்ரா. வெரி குட். அந்த மாதிரி தசரதர் அழற. விஸ்வாமித்திரர் அயோத்தியா வந்தோடனே தசரதனுடைய அரியாசத்தை உட்கார வச்சு விஸ்வாமித்திரருக்கு சேவையெல்லாம் பண்ணி, நான் உங்களுக்கு என்ன சேவை பண்ணுறேன் அது பாருங்க. தசரதா, எனக்கு காட்டுல யாகம் பண்ணும்போது ஒரே தொல்லையா இருக்கு. தாடகா, அப்புறம் மாரீச்சன், சுபாகு, அவங்கள சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. தாடகம் வரான ஒரு மணி சத்தம் தான் வரும். இந்த மாதிரி சவுண்டு தான் ஃபர்ஸ்ட் வரும். மாரீச்சன் வரானா, அதுக்கப்புறம் இந்த ஆள் வருவான். ஆளை பார்த்தா பெரிய மலை மாதிரி இருப்பான். எப்படி இருப்பான்? பெரிய மலை மாதிரி, மாமிச மலை. அப்படியே நெருப்பு மாதிரி கண் இருக்கும். தலைமுடியெல்லாம் செம்பு குச்சி, செம்பு கம்பி மாதிரி இருக்கு. இப்ப பசங்க டை போட்டுக்கிறாங்க தலையில, சிவப்பு கலர், மஞ்சள் கலர், அந்த மாதிரி தலைமுடியெல்லாம் இருக்கு. இப்படிதான் இருப்பான் மாரீச்சன். சுபாகு. தாடக ராட்சசி. விஸ்வாமித்ரா, யாகத்தை நான் செய்ய விட மாட்டேன். இதெல்லாம் வேலை, தாடகையோட வேலை, ராட்சசியோட வேலை. இந்த அசுரங்க இருக்காங்க இல்லையா? அசுரங்களுக்கு பக்தி பண்ணவே பிடிக்காது, பக்தி பண்றவங்களை பார்த்தாலும் பிடிக்காது. அதுதான் அவங்க ஜாப். அது ஜாபா வேலையாவே வச்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் சொன்னார், நாங்கெல்லாம் யாகம் பண்ணும்போது இந்த தாடகை எல்லாம் தொந்தரவு பண்றாங்க. அப்ப தசரதர் சொன்னார், நான் வரட்டுமா? என் ஒட்டுமொத்த ஆர்மி அயோத்தியால ஆயிரக்கணக்கான யானைங்க, குதிரைங்க, so many soldiers, thousands and lakhs of, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான, நாங்கெல்லாம் வரோம். நோ 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 தசரதா, நீ வேண்டாம். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? ராமாவே கூட இருப்பேன். ராமாவுக்கு இப்ப எவ்வளவு வயசு? 6-7 வயசு தான் இருக்கும். சின்ன பையன். ஆமா, சின்ன பையன், 6-7 வயசு தான் இருக்கும். இந்த ராமர் அனுப்புறதா? ராமன் சிறுவன், பாலகன். அவனுக்கு வில்லே பிடிக்க தெரியாது, அம்பு எப்படி விடணும்னு தெரியாது. அவருக்கு நான் அனுப்பவே மாட்டேன். விஸ்வாமித்திரர் கோபம் வந்துடுது. கண்ணெல்லாம் சவுண்ட் போய், ஏய் தசரதா, நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை, உன் வம்சம் அழிந்து விடும், ஞாபகம் இருக்கிறதா? வசிஷ்டர் சொன்னாரு. வசிஷ்டர் யார் தெரியுமா? ராமருடைய குலகுரு, அவங்களுடைய ஆச்சாரிய. வசிஷ்டர் சொன்னாரு, நீங்க ஏன் ராமரை பத்தி கவலைப்படுறீங்க? ராமர் எல்லாருக்கும் ரொம்ப அன்பா சேவை பண்ணுவாரு. ராமரை பார்த்தா யாருக்கும் அவர் மேல கோபம் வராது, யாரையும் அவரை கொல்லணும்னு யாருக்குமே தோணாது. எல்லாத்துக்கு மேல விஸ்வாமித்திரர் கூப்பிடுறாரு. விஸ்வாமித்திரர் அறுக்கல கொல்ல முடியாது, என்ன ஒரு செகண்ட் போதும். விஸ்வாமித்திரர் மந்திரம் ஜபிச்சா அறுக்கல இருந்து போயிடுவாங்க. ஆனா அவர் யாகம் பண்ணும்போது செய்ய மாட்டாரு. அதனால கூப்பிடுறாரு, நீங்க ராமரை கூட அனுப்புங்க, நிறைய எல்லாம் கத்து கொடுப்பாரு. ராமர் அதீத பலத்தோட ஒருவர், கவலையே கூடாதீங்க. வேற வழியே இல்லை. தர்சன் அழுதுட்டே அனுப்பிச்சாரு ராமர் அவர் கூட. அழுதாரு தசரதர். ராமர் பிரிய முடியாது. அப்புறம் அதே மாதிரிதான் நித்தாயை கூப்பிட்டப்போ அவங்க அப்பா அழறாரு. நித்தாயை அனுப்புவேன், என்னுடைய சோல், என்னுடைய ஹார்ட் அண்ட் சோல் நித்தாய். அவங்க அப்பாவுக்கு உயிர், ஆன்மா நித்தாய். நித்தாயை பிடிச்சு இருக்கவே முடியாது. அழறாரு. சாது கூப்பிட்டுட்டாரு. என்ன பண்ணாரு? நித்தாயை கூப்பிட்டாரு. நித்தாய், நித்தாய் சொல்லுங்கப்பா. என்ன? இந்த சாது உன்னை கூப்பிடுறா, நீ போறியா? ஓடியே போயிட்டாரு, நான் போக மாட்டேன்னு. நித்தாய் ரெடியா நிக்கிற. ஓ எஸ், ஐ எம் ரெடி டு கோ. நித்தாய் ரொம்ப சந்தோஷம். அவர் பாருங்க எவ்வளவு ஹாப்பி. சாதுக்கு சர்வீஸ் பண்ண, சாதுக்களுக்கு சேவை பண்றதுக்கு நித்யானந்துக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பா கூப்பிட்டோன்னே ரெடியா கிளம்பிட்டாரு. இந்த சாதுக்கு நமஸ்காரம் பண்ணாரு, நான் உங்க கூட வரேன்.
அப்ப வீட்டை விட்டு கிளம்புனதுதான். நித்யானந்த பிரபு என்ன பண்ணாரு, சாது கூட வீட்டை விட்டு கிளம்பி நிறைய புனித ஸ்தலங்கள் யாத்திரை போனார். அவர் வந்து விருந்தாவன், அயோத்தியா, காசி, பிரயாகை, ஹோல் இந்தியா டிராவல், ஃபுல் பாரதம் டிராவல் பண்ணாங்க. ரிஷிகேஷ், ஹரித்வார், கன்னியாகுமரி எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணாரு. யாரு? நித்யானந்தா பிரிஞ்சு அவங்க அப்பா அழுதுட்டே இருந்தாரு. அப்பா அம்மாவும் அழுது அழுது அவங்க அப்படியே பகவானுடைய உலகத்துக்கு போயிட்டாங்க. நித்யானந்தா பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியல. நித்யா என்ன பண்ணாரு, நிறைய இடங்களுக்கு யாத்திரை போயிட்டு கடைசியில விருந்தாவனத்துல வந்தார். விருந்தாவன்ல வந்து சேவா குஞ்சுன்னு ஒரு இடம் இருக்கு, ராதா கிருஷ்ண லீலை பண்ணக்கூடிய இடம். அங்க இருக்க எங்க போன நித்யானந்தர் இருந்த இடம் ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, இங்கதான் நித்யானந்தர் ஸ்டே பண்ணிருந்தாரு. அங்க உட்காந்துட்டு நித்யானந்தர் என்ன பண்றாரு, மொபைல் பார்த்துட்டு இருந்தாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் நித்யானந்த பிரபு பிரச்சனை, நித்யானந்த பிரபு எதுக்காக வந்தாரு? நித்யானந்த பிரபு எதுக்காக வந்தாரு? பகவானுக்கு சேவை பண்றதுக்கு. ஏன் சேவை பண்ண உட்காந்து சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு? நோ, 30 years 30 வருஷம் நித்யானந்த பிரபு பிரீச்சிங்கே பண்ணல, சாண்டிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. பிருந்தாவன்ல உட்காந்து ராதா கிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு அப்படியே சாண்டிங் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்? இல்ல, யார் சைத்தன்ய மகாபிரபு சொன்னது? மகா யாருக்கு சேவை பண்ணணும்? யாருக்கு சேவை பண்ணணும்? மகாபிரபு இன்னும் வரவே இல்லையே. மகாபிரபு வரணுமே. மகாபிரபு வந்தாச்சு. மகாபிரபு வந்ததும் மகாபிரபு எங்க இருந்தாரு? நவதீப்ல இருந்தாரு. மகாபிரபு நவதீப்ல இருந்தாரு, நித்யானந்தர் எங்க இருந்தாரு? சரி, அப்புறம் ஏன் மகாபிரபு பார்க்க போல? மகாபிரபு நவதீப்ல இருந்தாரு, நித்யானந்தர் பிருந்தாவன்ல இருந்தாரு. ஏன் நித்யானந்தர் மகாபிரபு பார்க்க போல? சரி, 2 பேரும் சின்ன பிள்ளையா இருந்தாங்க, சரி வளர்ந்துட்டாங்க. அப்புறம் இல்ல இல்ல ஏன் இல்ல சத்தமா மகாபிரபு சங்கீர்த்தம் தொடங்கணும். அவர் நிமாய் பண்டிதர் இருந்து விளையாடிட்டு இருந்தாரு. அங்க வந்து தர்க்கம் பண்ணிட்டு ரொம்ப அது கௌரவ பண்ணி பேசல. ரொம்ப அழகா இருக்கு சைத்தன்யாவுடைய லீலைகள், குழந்தை லீலைகள். அவர் சிறு வயசுல பண்ண ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. மகாபிரபு லீலை வந்து கௌர கதா அமிர்தம், சைத்தன்ய சரித்த அமிர்தம். சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்த லீலை தொடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? நித்யானந்த பிரபு. சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்த லீலை தொடங்கின உடனே நித்யானந்த விருந்தாவன் தொட்டு வர்றாரு. விருந்தாவன் தொட்டு எங்க வர்றாரு? நவதீப். நவதீப்ல வந்து ஒரு பக்தர் வீட்டு போய் ஒழிச்சுக்கிறார். தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? நந்தன் ஆச்சாரியர் ஒரு பக்தர் இருக்காரு. இந்த நந்தன் ஆச்சாரியர் வீடு இருக்கு இங்க. தெரியுமா எவ்வளவு பேர் மாயப்பூர் போயிருக்கீங்க? இஸ்கான் டெம்பிள். இஸ்கான் டெம்பிள் ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். நம்ம இஸ்கான் டெம்பிள் இருக்கு மாயப்பூர்ல, அந்த இஸ்கான் கோயில் இருந்து கொஞ்சம் நடந்து போனா நந்தன் ஆச்சாரியர் நந்தன் ஆச்சாரிய பவன் இருக்கு. அந்த நந்தன் ஆச்சாரியர் வீட்டுலதான் நித்யானந்தர் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. அவர் நவதீப் வந்துட்டாரு. நவதீப் வந்து என்ன பண்ணாரு? எங்க ஒழிஞ்சிட்டு இருக்காரு? நந்தனாச்சாரிய வீட்டுல ஒழிஞ்சிட்டு இருக்காரு. ஏன் போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு சைத்தன்ய மகாபிரபு பார்க்காம? ஏன் ஒழிஞ்சிட்டு இருக்காரு? ரொம்ப அழகா லீலை. ஒரு நாள் மகாபிரபு என்ன பண்ணாரு, தன்னுடைய சகா பக்தர்களோட உட்கார்ந்து இருக்காரு. அப்ப மகாபிரபு சொல்றாரு, பக்தர்களே, நவதீபத்துக்கு ஒரு பெரிய பக்தர் வந்திருக்காரு. அவரு பெரிய பக்தர், அவரு போய் தேடி கண்டுபிடிங்க, அவர் இங்கதான் இருக்காரு. இவங்க நவதீப் பூரா சுத்துறாங்க, தேடுறாங்க. என்னது? மகாபிரபு சொன்னா நவதீப்ல யாரோ பெரிய பக்தர் வந்திருக்காராமே, யாருமே காணுமே. எல்லாம் சொல்ற மகாபிரபு அப்படி யாரும் வரல, அப்படி யாரையும் பார்க்கல. கடைசியில மகாபிரபு வர்றாரு. சைத்தன்ய மகாபிரபு என்ன, நான் வரேன், நானே தேடி கண்டுபிடிக்கிறேன் வர்றாரு. என்ன பண்ணாங்க? நித்யானந்த எங்க ஒழிஞ்சிட்டு இருக்காரு? நந்தனாச்சாரிய வீட்டுல. மகாபிரபு கீர்த்தன் பாடிட்டே வர்றாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்படியே மெல்ல 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 கங்கை கரையில கீர்த்தன் பாடி அப்படியே நந்தனாச்சாரிய வீட்டு பக்கம் வர்றாரு. நந்தனாச்சாரிய வீட்டுக்குள்ள யார் ஒழிஞ்சிட்டு இருக்கா? நித்யானந்தர். அந்த கௌரங்களுடைய கீர்த்தனம் கேட்ட உடனே நித்யானந்தர் வெளியில வர்றாரு. என்ன சொல்றாரு? கௌரங்கா கௌரங்கா கௌரங்கா. பீஸ் போன மாதிரி இருக்கு, சவுண்டே வரல. கௌரங்கா. இவர் கௌரங்கான்னு சொல்றாரு. யாரு? நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு கௌரங்களுடைய சத்தம் கேட்ட உடனே
கௌரங்கா கௌரங்கான்னு ஓடி வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நித்யானந்தா கௌரங்கா 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 கௌரங்கா. 2 பேர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. எப்படி இருக்கும்? எப்படி? பகவானும் அவருடைய அவதாரமான பகவான் கிருஷ்ணர், நித்யானந்த பலராமன் 2 பேரும் பகவான் தான். ஒருத்தர் பகவானுக்கு சேவை பண்ற பகவான், ஒருத்தர் பகவான், இன்னொருத்தர் பக்த ரூபத்துல இருக்கிற பகவான். 2 பேரும் மீட் பண்ண எப்படி இருக்கும்? அப்படி ஆனந்தத்துல, அப்படி கண்ணுல இருந்து அருவி மாறி கண்ணீர், சைத்தன்ய கண்ணுல இருந்து அருவி மாறி கண்ணீர் வந்து நித்யானந்த மேல தெளிக்குது. நித்யானந்த கண்ணுல இருந்து அருவி மாறி கண்ணீர் சைத்தன்யத்தில் 2 பேர் கட்டி தழுவிண்டு கௌரங்கா நித்யானந்தா கௌரங்கா நித்யானந்தா கௌரங்கா. அப்படி எல்லாரும் துள்ளி கால தரையிலே இல்ல, எல்லாம் அப்படி துள்ளி குதிக்கிறாங்க. பக்தர்கள் அப்பதான் முதல் நித்யானந்த பாக்குறாங்க. நித்யானந்த அவ்வளவு அழகா இருக்காரு. அப்படியே ப்ளூயிஷ் ப்ளூ நீல நிற ஆடை உடுத்தி இருக்காரு. பௌர்ணம் நிலவு மாதிரி இருக்காரு. கண்ணெல்லாம் தாமரைகள் மாதிரி இருக்கு. தோளெல்லாம் பறந்து, கைகள்லாம் முழங்காலும் அழகா இருக்கு. தலையெல்லாம் சுருள் முடியுது. நித்யானந்தர் பார்த்தோன்னே பக்தர்கள் உற்சாகமா துள்ளி குதிக்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் சேர்ந்துட்டே கீர்த்தனை பாடி நடனம். பியூட்டிஃபுல், ரொம்ப அழகு. சைத்தன்ய மகாபிரபு லீலை, நித்யானந்தர் லீலை 2 பேருமே வெறுமனே சந்தோஷம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. எதுக்காக வந்திருக்காங்க? நம்ம எல்லாம் மனுஷங்க வாழ்க்கையில பூரா துக்கம் தான். நம்ம வாழ்க்கை பூரா துக்கம், தலைவலி, பிரச்சனை, சோ மெனி திங்ஸ், என்னென்னவோ நடக்குது. இதையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வைக்கணும்னா நம்ம நித்யானந்தருடைய தாமரை பாதங்களை பிடிக்கணும். சரி, ஓகே, ரெடியா? ஹரே கிருஷ்ணா, ரெடியா? யா. சோ என்னாச்சு, உங்களுக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்டடி பண்ணலாம். என்ன ஒரு ஸ்டடினா, சரி இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? இன்னைக்கு நித்யானந்த. சரி, நமக்கு எல்லாருக்கும் நித்யானந்தருடைய கருணை வேணுமா வேண்டாமா? சரி, நம்ம எல்லாருக்கும் நித்யானந்தருடைய கருணை வேணும். நித்யானந்தருடைய கருணை வேணா என்ன பண்ணணும்? யாருக்கு சேவை பண்ணணும்? இல்ல, எப்படி சொல்றீங்க வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும்னு? நித்யானந்தருடைய கருணை வேணும்னா வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும் எப்படி சொல்றீங்க? நடந்தது. வெரி குட். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி தெரியுமா? எங்களுக்கு எங்க உங்களை எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கணும். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வந்து நம்முடைய சம்பிரதாயத்துல முந்தைய ஆச்சாரியர். ரூப கோஸ்வாமி கேள்விப்பட்டீங்களா? ரூப கோஸ்வாமி 6 கோஸ்வாமி. எவ்வளவு கோஸ்வாமி? 6 கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, கோபால் பட் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி. நம்ம எல்லாம் இல்ல, நம்ம எல்லாம் கோதாசன். கோஸ்வாமின்னா தெரியுமா? உலங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்காரு. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? உலங்களை அது பின்னாடி ஓடும். அதனால நம்ம கோதாசன். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி இருக்கார் இல்லையா? கேக்குறீங்களா? தெரிஞ்சுக்கணுமா? யாராவது ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி பத்தி யாராவது தெரிஞ்சுக்கணுமா? நீ தெரிஞ்சுக்கணுமா? ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வந்து பெரிய ரிச் ஃபேமிலி, ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தார். அப்பா வந்து பெரிய ஸ்காலர், வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனர். அதாவது என்ன, அந்த காலத்துல ராஜா கிட்ட வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க, அந்த மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி ராஜாவுக்கு கொடுக்கிறவர் கலெக்டர், டாக்ஸ் கலெக்டர். யாருடைய அப்பா? ரகுநாத் தாஸ். அவரோட அப்பா பேர் வந்து கோவர்த்தன் மஜ்ரூம்தார். கோவர்த்தன் மஜ்ரூம்தார். மஜ்ரூம்தார்னா அவர் பெரிய ஜமீன்தார். இப்ப நம்ம ஊர்ல வந்து ஜமீன்தார்லாம் சொல்லுவாங்க, ஜமீன்தார் பண்ணையார்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர். ஒரே பையன், பணக்காரனுக்கு ஒரே பையன். சொத்து எவ்வளவு இருக்கு, நிறைய நிலம், பங்களா, நிறைய நகை, பணம் எவ்வளவு இருக்கு. ஆனா ரகுநாதுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவருக்கு வந்து என்னன்னா சைத்தன்ய மகாபிரபு போய் சேரணும், சைத்தன்ய மகாபிரபு இயக்கத்துல போய் சேரணும் அப்படின்னு ஆசை. யாருக்கு? ரகுநாத் முயற்சி பண்ணுவார். எப்படி முயற்சி பண்ணுவார் தெரியுமா? வீட்டை விட்டு ஓடி போயிடுவார். வீட்டை விட்டு ஓடி, நாங்கெல்லாம் அப்படிதான் அந்த வீட்டை விட்டு ஓடி விட்டு, அவர் வீட்டை விட்டு ஓடி விட்டு. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சேவை பண்ணணும்னு வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சு. ஏன்னா இவர் ஓடி போறாரு, போற முடியல. என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அப்பா வந்து பிடிச்சி கட்டி வச்சிருவாரு. அவரை 10 பேர் காவலாளி வேலைக்கு போட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபம் தூண்ல அவருக்கு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருவாரு. ஓடி போயிடுறான். இவர் எப்படியாவது சைத்தன்ய மகாபிரபுடைய தாமரை பாதத்துல சேரணும்னு பாக்குறாரு, முடிய மாட்டேங்குது. ரொம்ப நாளா எங்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அப்படியே அழுது சரி சைத்தன்ய மகாபிரபு கருணை கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கல என்ன பண்றது? அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாருன்னா சாந்திப்பூர்ங்கிற இடத்துக்கு வந்தார். சாந்திப்பூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அது நவதீப் பக்கத்துல இருக்கு. அதுதான் அத்வைதாசுடைய பர்த் பிளேஸ். அத்வைதருடைய வீடு அங்கதான் இருக்கு, சாந்திப்பூர்ல. அங்க ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு வர்றாரு. அப்போ ரகுநாத் கேள்விப்பட்டாரு சைத்தன்ய மகாபிரபு வந்து சாந்திப்பூர் வர்றாரு. அப்ப அவங்க அப்பாட்ட சொல்றாரு, டாடி டாடி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் டெஃபரெண்டா ஓடி போக மாட்டேன், நான் போய் சைத்தன்ய மகாபிரபுவை தரிசனம் பண்ணிட்டு ஓடி வந்தேன். சைத்தன்ய மகாபிரபுடைய தாமரை பாதங்களை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், என்ன அனுப்புங்க. ரொம்ப அழகா கெஞ்சுறாரு, நான் கட்டாயம் ஓடி போக மாட்டேன், வந்துருவேன், நம்புங்க, எனக்கு மகாபிரபுடைய கருணை வேணும். சரி, பையன் ரொம்ப அழறான். சரி, இந்த சர்வெண்ட் எல்லாம் கூப்பிட்டு நீங்க அவன் கூட போங்க, அவன் போகணும், சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணணும், வந்துடணும். சரியா? என்ன பண்ணணும், போயிட்டு சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இவரு போயிட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய தாமரை பாதங்கள் பிடிச்சு அழற, பகவானுடைய தாமரை பாதங்கள் பிடிச்சு அழற, கண்ணீராலே அபிஷேகம் பண்ணிட்டார். மகாபிரபு திருப்பி அனுப்பிச்சிடாங்க, நான் போக மாட்டேன் போக மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன் அழற. மகாபிரபு சொன்னாரு, ரகுநாதன் ஏன் நீ இப்படி இருக்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ வீட்டுக்கு போ, உன்னுடைய டியூட்டி நீ பண்ணிட்டு. ஒரு நாள் கிருஷ்ணர் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாரு, ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, கிருஷ்ணர் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாரு. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நீ வீட்டுக்கு போ, இந்த மாதிரி துறவு தியாகம் எல்லாம் பண்ணக்கூடாது, அது நல்லது இல்ல, நீ வீட்டுக்கு போச்சு. ஒரு நாள் கிருஷ்ணா வந்து உன்னை பிளஸ் பண்ணுவாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம் வரைக்கும் பொறுமையா இருக்கும், கிருஷ்ணாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கும். சரி, திரும்ப வந்துட்டாரு. அப்புறம் என்னாச்சு, இவருக்கு சைத்தன்ய மகாபிரபு போகவே முடியல, ரொம்ப ட்ரை பண்ணி போகவே முடியல. அப்போ ஒரு நாள் கேள்விப்பட்டார், பானிகாட்டின்னு ஒரு இடம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பானிகாட்டி அது எங்கன்னா கங்கை கரையில இருக்கு, ஒரு சின்ன கிராமம், அழகான கிராமம் பானிகாட்டி. அந்த இடத்துக்கு நித்யானந்த பிரபு வந்தார். யார் வந்தா? நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு அங்க வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு ரகுநாதன் பண்ணாரு, அங்க போறாரு. அங்க அப்பாவுக்கு இப்ப சந்தேகம் வரல, ஏன்னா ரகுநாத் இப்ப ஓடி போறது இல்ல, சைத்தன்ய மகாபிரபு பார்த்துட்டு வந்ததுல இருந்து ரகுநாத் ஓடி போறதுல நல்ல பிள்ளையா நடந்துக்கிறாரு, அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா நடந்துக்கிறாரு, ஓடி போறது இல்ல, அவங்களை தொந்தரவு பண்றது இல்ல. அதனால அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அவர் போய் சொன்னாரு, அப்பா இங்க பக்கத்துல பானிகாட்டி கிராமம் இருக்கு. ஆமா இருக்கு, அங்க வந்து நித்யானந்த பிரபு வந்திருக்காரு. சந்தோஷமே, வரலாமே, யார் வேணா வரலாமே. நித்யானந்த பிரபு வந்திருக்காரு. நித்யானந்த பிரபு வந்திருக்காரா? ஆமா, நான் போய் பாக்கணும். தாராளமா இப்ப பாத்துட்டு வாங்க, உனக்கு எவ்வளவு பைசா வேணா எடுத்துக்கோ, பெரிய பணக்கார இல்லையா, எவ்வளவு பைசா வேணா எடுத்துட்டு போய்க்கோ, என்ன வேணா செலவு பண்ணிக்கோ, நீ போய் பாத்துட்டு வாங்க. சந்தோஷமா ஓடி வர. யாரு போச்சு? யார் ஓடி வந்தா? ரகுநாத் ஓடி வந்தாரு. யார் பாக்குறதுக்கு? நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு வந்து அந்த கங்கை கரையில ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருக்காரு. எப்படி இருக்காரு? எப்படி இருப்பாரு நித்யானந்த பிரபு? நம்மள மாதிரி அசிங்கமா இருக்க மாட்டாரு, அழகா இருப்பாரு. அப்படியே என்ன மாதிரி கண்ணு எப்படி இருக்கும்? தாமரை மாதிரி கண்ணு. எப்படி கலரு? பௌர்ணமி நிலவு மாதிரி. அப்படி கண்ணை பறிக்குது. ரகுநாத் என்ன பண்ணாரு, தூரமா நமஸ்காரம் பண்றாரு. ரகுநாத் என்ன பண்ணாரு, தூரமா நமஸ்காரம் பண்றாரு. நித்யானந்த பிரபு கிட்ட போறதுக்குலாம் நமக்கு அருகதை இருக்கா? அவர் யாரு? நித்யானந்த பிரபு யாரு? நித்யானந்த பிரபு யார்? பகவான். சோ ரகுநாத் வந்து ரொம்ப பணிவான பக்தர். அவர் நினைச்சிட்டாரு, எனக்கெல்லாம் நித்யானந்த பிரபு கிட்ட போறதுக்கெல்லாம் அருகதை கிடையாது, நல்லா அந்த அளவுக்கு தூய்மையான பக்தரும் கிடையாது. நிறைய பக்தர்கள் அவருக்கு சேவை பண்றாங்க, தூரமா இருந்து நமஸ்காரம் பண்றாரு. யாரு? ரகுநாத். இந்த பக்தர்கள் என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்துட்டாங்க, நித்யானந்த பிரபு அங்க பாருங்க, ரகுநாத் வந்திருக்காரு, அங்க பாருங்க. போறோம் சத்சங்கத்துக்கு கிளாஸ் போறோம் இல்லையா, ஒரு பையன் வந்து பின்னாடி உட்காந்துட்டான். நான் நினைச்சேன் அந்த பையன் வரலன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க பிரபு வந்திருக்காங்க, உட்காந்துருக்கான் பாருங்க, ஒழிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. யாரு? பக்தர்கள் எல்லாம் நித்யானந்த பிரபு சொல்லிட்டு. ரகுநாத் தூரமா நமஸ்காரம் பண்ணாரு. நித்யானந்தர் பார்த்தாரு, அவன் திருடன், பிடிக்க அவன் வந்து திருடன், எங்கிட்ட தப்பிக்க பாக்குறான், எங்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறான். நித்யானந்த பிரபுடைய கருணையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நித்யானந்த பிரபுடைய கருணையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அவ்வளவு கருணை. நம்ம ஓடி போறோம், பிடிச்சு கருணை கொடுப்பாரு. நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவாரு, நம்ம நித்யானந்த பிரபு வேண்டான்னு ஓடினாலும் நம்ம அவர் விட மாட்டாரு. சரி, அவன் பாவம் என்ன பத்தி தெரியாம ஓடுறான், அவனை பிடிக்க அவனை பிடிச்சு ரகுநாத் பிடிச்சு தூக்கிட்டாங்க. அப்படி குண்டு கட்ட தூக்கி ஒரு நித்யானந்த பிரபு நிறுத்துறாங்க. அவர் போய் சாஷ்டகம் நமஸ்காரம் பண்றாரு. என்ன பண்ணாரு, ஒரு தண்டம் தலையில வர்ற மாதிரி சாஷ்டகம் நமஸ்காரம் பண்ணாரு. ரகுநாதா, யாரை ஏமாத்த பாக்குற? நீ ஒரு திருடன், கயவன், திருடன், நீ உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. அப்ப ரகுநாத் சொன்னாரு, நித்யானந்த பிரபு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நான் உங்க அடிமை, நான் வந்து
உங்க அடிமை. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், என்ன அடிக்கலாம், கொல்லலாம், உதைக்கலாம், நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன். நம்ம சொல்லுவோமா அப்படி? கோயில்ல வந்து பிரபு நீங்க என்ன பண்ணாலும் சரி ப்ரோ, என்ன அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, நீ கோயிலுக்கு வராதுன்னு சொன்னாலும் சரி, நான் அப்படிலாம் வராம இருக்க மாட்டோம் சொல்லுமா? நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், 10 நாளைக்கு ஆளுக்கு பக்கமே வராது இல்லையா? சோ நித்யானந்த பிரபு அவருடைய கருணை வந்து ரகுநாத் வந்து என்ன பண்ணாரு, அப்படி சொன்னாரு, நித்யானந்த பிரபு நீங்க என்ன பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுங்க, நீங்க எனக்கு என்ன தண்டனை எல்லாம் கொடுங்க. நித்யானந்த பிரபு தன் தாமரை பாதை எடுத்து ஒரு தலையில வச்சு ஆசீர்வதிக்க வச்சுட்டு என்ன பண்ணாரு, இங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் நீ பிரசாதம் கொடுக்கணும். அது ஈஸி தானே, அவருக்கு கஷ்டமா என்ன? நமக்கு என்ன காசு வேணும்? என்னடா இந்த திடீர்னு இவ்வளவு பேருக்கு 1000 பேருக்கு நான் எங்க போய் பிரசாதம் கொடுக்கறது? 2 பேருக்கு கொடுக்கலாம் இல்லையா? நம்ம எல்லாம் 2 பேர், 3 பேர், 10 பேர், 100 பேர், 1000 பேருக்கு பிரசாதம் கொடுக்கணும். அவரு ரகுநாதன் பெரிய பணக்காரருடைய பையன் தானே, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ அப்படியே ஆகட்டும் நித்யானந்த பிரபு, நான் இவங்களுக்கு எல்லாம் பிரசாதம், எனக்கு பெரிய பாக்கியம், வைஷ்ணவருக்கு சேவை பண்றதே நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு போயிட்டு என்ன சொன்ன, நீங்க எல்லாருக்கும் இவங்களுக்கு நீங்க பிரசாதம் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? என்ன பிரசாதம் கொடுக்கணும்? கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும்? அவல். அவல் சீடா, சீடானா அவல், பெங்கால்ல சீடானா அவல், தகினா தயிர், பால் தயிர் போட்டு பிரசாதம் பண்ணி கொடுக்கணும். 2 பானை. இந்த சைத்தன்ய சரிதாமிரத்துல எப்படி அந்த பிரசாதம் ரெடி பண்ணாங்கன்னு இருக்கு. ரகுநாத் வந்து எப்படி அந்த பிரசாதம் பண்ணாரு, ஒரு பானையில பால் தயிரும் அவளும் போட்டிருந்தாரு, இன்னொரு பானையில பால் அவல் பச்சை கற்பூரம் அந்த ஸ்வீட் எல்லாம் போட்டு அது ஒரு பிரசாதம். 2 பானையில் 2 பிரசாதம். இது பானையா வருது. அதெல்லாம் நித்யானந்த பிரபு முன்னாடி வைக்கிறாரு. நித்யானந்த பிரபு என்ன பண்ணாரு, அவர் பிரசாதம் சாப்பிட்டு சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுறாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு அங்க இல்ல, நித்யானந்த பிரபு கூப்பிடுறாரு, மகாபிரபு இங்க வாங்க பிரசாதம் இருக்கு. உடனே அங்க மகாபிரபு வர்றாரு. மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிரத்துல என்ன சொல்லிருக்குன்னா, நித்யானந்த பிரபு எங்க டான்ஸ் ஆடுறவங்க மகாபிரபு வருவார். நித்யானந்த பிரபு எங்க டான்ஸ், அவர் ரொம்ப தூரத்துல இருந்தாலும். இப்ப உதாரணத்துக்கு இந்த மகாபிரபு வந்து பூரியில இருக்காரு வச்சுக்கோங்களேன். மகாபிரபு எங்க இருக்காரு? பூரியில. நித்யானந்த பூரியில்னா சாப்பாடு பூரி இல்ல, ஜெகநாத் பூரி. ஜெகநாத் பூரி. மகாபிரபு வந்து ஜெகநாத் பூரியில இருக்காரு. நித்யானந்த பிரபு எங்க இருக்காரு? பெங்கால்ல பானிகாட்டில இருக்காரு. அப்ப நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவாரு, மகாபிரபு கூப்பிடுவாரு, மகாபிரபு இங்க பிரசாதம் இருக்கு வாங்க. மகாபிரபு வந்துட்டாருங்க. ஆனா எல்லாராலும் பார்க்க முடியல. இந்த கிறிஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்டின்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிரேயர் பண்ணும்போது, ஓ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கள். உள்ள வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் வந்து விட்டார், கர்த்தர் வந்து விட்டார், இதோ வந்து விட்டார், வந்து விட்டார். எங்க எல்லாம் திருப்பி பாவிகள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். எல்லாம் திரும்பி பார்த்தா பாவிகள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அப்ப எல்லாரும் யாருக்குமே தெரியல. அது மாதிரி அங்க சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ் டிவோட்டி, ரொம்ப தூய பக்தர்கள் பாக்குறாங்க. மகாபிரபு வந்திருக்காரு, நித்யானந்தர் பக்கத்துல உட்காந்துருக்காரு. நித்யானந்தர் என்ன பண்ணாரு, பாலில இருந்து கொஞ்சம் அவளும் தயிர் எடுத்து இப்படி மேல காத்து மகாபிரபு ஊட்டுறாரு. அப்படி கையில தூக்கணும் மறைச்சு போகுது. அப்படி தூக்க மறைச்சு போகுது. மகாபிரபு நல்லா சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. என்ன ஆயிடுச்சு, இது அப்படியே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இஸ்கான்ல பிரசாதம் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த பக்கத்துல பிரசாதம் கொடுக்குறாங்க, ஓடி வந்துருவாங்க பக்கத்துல எல்லாம் இல்லையா, சொத்து வேண்டாம் இருக்கிறாங்களா, அந்த கோயில் அன்னதானம் போடுறாங்க, அன்னதானம் எல்லாம் வாங்குவாங்க, எல்லாம் ஓடி வந்து. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியுமா, என்னப்பா அந்த பானிகாட்டிங்கிற கிராமம் இருக்கு, ஆமா இருக்கு, கங்கை கரையில என்னங்க, அங்க நித்யானந்த பிரபு வந்திருக்காரு, நித்யானந்த பிரபு வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம், என்ன நடக்குதுங்க, அங்க பிரசாத விநியோகம் நடக்குதா, அப்படியே எல்லாம் ஓடணும். நித்யானந்த பிரபு பார்க்கணும், பிரசாதம் வாங்கணும், தரிசனம் பண்ணணும்னு ஆயிரக்கணக்கான பேர் ஒரு கங்கையில போட்டு எடுத்துட்டு வராங்க. போட்டே கிடைக்க மாட்டேன், எல்லா போட்லயும் பக்தர்களா இருக்காங்க. சரி பார்த்தா கங்கை பூரா போட்டு காலி ஆயிடுச்சு, போட்டு ஃபுல் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, தண்ணியில நீந்தி போறாங்க, நீச்சல் பண்ணி வராங்க. கடைசியில பார்த்தா கங்கையில தண்ணீர்ல சிக்காவா தெரியுது, எங்க வந்தாலும் கொட்டத்தல சிக்காவா இருக்கு. கங்கை ஃபுல்லா டிவோட்டியா இருக்காங்க, ஃபுல்லா டிவோட்டி பக்தர்களா இருக்காங்க. என்ன பண்ணாங்க, அந்த கங்கை தண்ணிக்குள்ள கழுத்துல நிக்குது, நிட்டு கையில 2 பானை அப்படி வச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் எங்க பார்த்தாலும் கங்கை கரையில பக்தர்கள், கங்கைக்குள்ள பக்தர்கள், எங்க பார்த்தாலும் பக்தர்கள். ரகுநாத் பிரசாதம் கொடுத்துட்டே இருக்காரு. தீந்து போச்சு கிராமத்துல, அவங்க கிராமம் தீந்து போச்சு. ரகுநாத் கூப்பிட்டாரு, இந்த 10 சரவண்ட கூப்பிட்டு பக்கத்து கிராமத்துக்கு எல்லாம் போங்க, சுத்துவட்டு 18 பட்டி எல்லாம் போங்க. 18 பட்டியிலும் போய் அவளு தயிரெல்லாம் வாங்கிட்டு வாங்க. அங்க பார்த்தா எல்லாம் கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தெரு பூரா கடை, அவளுக்கு கடை, தயிர் கடை எல்லாம் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கே பிரசாதம். இப்படி எங்க பார்த்தாலும் பிரசாதம்.
எல்லா பக்தரும் கழுத்தோட சாப்பிட்டு டான்ஸ் ஆடி நித்யானந்த பிரபு கூட சேர்ந்து நித்யானந்த பிரபு துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடினார். கௌரவ நித்யானந்த பிரபு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம். அப்ப நித்யானந்த பிரபு ஆசீர்வாதம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் ரகுநாதர் வந்து எங்க போனாரு சைத்தன்ய மகாபிரபு போயிட்டாரு. யாருடைய கருணையில? ரகுநாதருக்கு யாருடைய கருணையினால சைத்தன்ய மகாபிரபு தாமரை திருவடி கிடைச்சது? நித்யானந்தர் கருணை எப்படி கிடைச்சது? ரகுநாதருக்கு நித்யானந்தர் கருணை எப்படி கிடைச்சது? பக்தர்களுக்கு சேவை செய்யணும். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் கிருஷ்ணாட்ட போகணும். என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் கிருஷ்ணாட்ட போகணும். என்ன பண்ணணும்? குருவா இருக்கணும். குருவுடைய கருணை வேணும். என்ன பண்ணணும்? பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். வைஷ்ணவருக்கு சேவை பண்ணி அவங்களை சந்தோஷப்படுத்தினா வைஷ்ணவர் என்ன பண்ணுவாங்க? குருவிட்ட கூட்டிட்டு போவாங்க. வாங்க, நான் குரு மகாராஜ் கூட்டிட்டு போறேன். குரு மகாராஜ் கேட்பாரு, ஏப்பா இவர் 14 மணி ஜெபம் பண்றாரா? 4 விதமே கண்டுபிடிக்கிறாரா? ஆமா குரு மகாராஜ் ரொம்ப சீரியஸா இருக்காரு. சீரியஸ்னா ஹாஸ்பிட்டல் இல்ல, பக்தியில சீரியஸா இருக்காரு. சீரியஸா இருக்காரு ஹாஸ்பிட்டல் இல்ல, பக்தியில சீரியஸா இருக்காரு. அவர் பக்தியில ரொம்ப சீரியஸா இருக்காங்க. 14 மணி நல்லா ஜெபம் பண்றாங்க. காலையில மங்களாரத்துக்கெல்லாம் வந்துடுறாங்க. நேர்ல வரும்போது ஜூம்லயாவது வந்துடுறாங்க. வேற வழி இல்லைன்னு வந்துடுறாங்க. வேற வழி இல்லைன்னு ஜூம்ல வந்துடுறாங்க. வேற வழியிலேயே சாட் பண்றாங்க. எப்படியோ வழி இல்லாம டிவோட்டி ஆயிட்டாங்க. விரும்புறாங்க, நீங்க ஒரு சீடரா ஏத்துக்கலாம் அப்படின்னு பக்தர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ வைஷ்ணவருடைய கருணையில தான் குருவுடைய கருணை. குருவுடைய கருணை கிடைச்சுன்னா நித்யானந்த. குருவுடைய கருணை எப்படி? நித்யானந்தோட கருணை, நித்யானந்தோடைய ரெப்ரஸன்டேட்டிவ், நித்யானந்தோட பிரதிநிதி குரு. அப்போ குருவுடைய கருணை கிடைச்சா நித்யானந்தோட கருணை கிடைச்ச மாதிரி. நித்யானந்தோட கருணை கிடைச்சா சைத்தன்ய மகாபிரபு கருணை கிடைச்ச. சைத்தன்ய மகாபிரபு கருணை கிடைச்சாதான் என்ன ஆகும்? சைத்தன்ய மகாபிரபு கருணை கிடைச்சாதான் என்ன ஆகும்? கிருஷ்ண பிரேமம்னா என்ன? கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு செய்யணும், கிருஷ்ணரை எப்படி நேசிக்கணும், கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ணணும், கிருஷ்ணர் யாரு, அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள் என்ன, அவரது மகிமைகள் என்ன, அவருடைய தனித்தன்மை என்ன, ஸ்ரீமதி ராதாராணி யாரு, அவங்க பக்தி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யாருடைய கருணை வேணும்? சைத்தன்ய கருணை வேணா யாருடைய கருணை வேணும்? நித்யானந்தருடைய கருணை வேணா யாருடைய கருணை வேணும்? குருவோடைய கருணை. குருவோடைய கருணை வேணா என்ன செய்யணும்? அவ்வளவுதான், கிளாஸ் முடிச்சு. நல்ல வைஷ்ணவருக்கு சேவை பண்ணி, வைணவர்களோட அன்பு செஞ்சு, அவங்களுக்கு சேவை பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கணும். பக்தர்களுக்கு சேவை செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா ஏன் பக்தர்களுக்கு சேவை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கணும்? ஏன் பக்தர்களுக்கு சேவை பண்ணணும்? வேற வழியே இல்லைங்க, சேவை பண்ணிதான். ஏன் பக்தர்கள் சேவை பண்ணணும்? ஏன்னா பக்தர்கள் பகவானுக்கு பிரியமானவங்க. அரே கிருஷ்ணா. பக்தர்கள் யாருக்கு பிரியமானவங்க? பக்தர்கள் மனசுல யார் இருக்காங்க? பகவான். எப்பவுமே யாருக்கு சேவை பண்றாங்க? எப்பவுமே யாருடைய நாமம் சொல்றாங்க? அதனால பகவானுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பக்தர்கள் வைஷ்ணவர்கள். அவங்களுக்கு சேவை பண்ணாம நம்ம பகவானுடைய கருணை பெற முடியாது. அதனால நல்ல வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணணும்? நித்யானந்த பிரபுட்ட, நித்யானந்த பிரபு எப்படியா 10th பாஸ் ஆகி கொடுத்துருங்க, 12th பாஸ் ஆகி கொடுத்துருங்க, காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துருங்க, என் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, என் பொண்ணை வெளிநாட்டுக்கு அமைச்சிருங்க. இதெல்லாம் இல்ல. நித்யானந்த பிரபு என்ன பிரார்த்தனை பண்ணணும்? நித்யானந்த பிரபு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் வைஷ்ணவருக்கு நல்லா சேவை பண்ணணும், எனக்கு சைத்தன்ய மகாபிரபு அன்பு வரணும், நாமத்துல சொல்ற நாமம் இருக்கு இல்லையா, ஹரே கிருஷ்ண மந்திரம் தூங்கி தூங்கி சொல்றேன், நாமத்துல ருச்சியே வரமாட்டேங்குது. நாமத்துல ருச்சி வரணும். நாமத்துல என்ன வரணும்? ருச்சி வரணும். இப்ப என்ன வருது? தூக்கம் வருது இல்லையா? தூக்கம் எல்லாம் போயிட்டு நாமத்துல ருச்சி வரணும். வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். பாகவதம் நல்லா படிக்கணும், பாகவதம் நல்லா கேட்கணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா பிரசாதம் சாப்பிடணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிரசாதம் கிடைக்கிறதே ஆசீர்வாதம் தான். பிரசாதம் கிடைக்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேசி உங்களுக்கு பிரசாதம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வருவீங்க. இன்னைக்கு அங்க போன சாமியார் அவ்வளவு நேரம் பேசி பிரசாதம் கூட கொடுக்காம வச்சிட்டாரு இல்லையா? இல்லையா? சோ இதெல்லாம் வேணும். பக்தர் சங்கம் வேணும், பிரசாதம் வேணும். பிரசாதம்னாலே என்னது? கருணை. யாருடைய கருணை? பகவானுடைய கருணை. ரைட்? நம்ம என்ன சொல்றோம்? பிரசாதம் சாப்பிடும் போது என்ன ஸ்லோகம் சொல்றோம்? மகா பிரசாதே கோவிந்தே நாம பிராமணி வைஷ்ணவி. மகா பிரசாதம் கோவிந்தன், அவரது நாமம், பிராமணர்கள் வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணா என்ன ஆகும்? பகவான் போயிடுவோம். போட மாட்டோமா?
போனோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி, நித்யானந்த பிரபு அபிர்வாவ மகோத்சவ் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், கருத்துக்கள் எதா இருந்தாலும் சொல்லுங்க.